எல்லாம் வல்ல கைலை மலையானே தலைவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற கைலை அறக்கட்டளையில் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற பாடத்திட்டத்தை உலகம் முழுவதும் நாம் பரப்பி கொண்டு வருகின்றோம். சைவ சித்தாந்தம் என்பது பயப்படுகின்ற காண்டா மிருகம் அல்ல, சிங்கம் அல்ல, புலி அல்ல. சைவ சித்தாந்தம் என்பது ஒரு அடிப்படை பிரைமரி ஸ்கூல், நர்சரி ஸ்கூல், கிண்டர் கார்டன் அத்தியாவசிய படிப்பு. இது எளிமையான படிப்பு மட்டுமல்ல, அவசியமான படிப்பு. என்னுடைய உயிரை பற்றி நான் தெரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய உடலை பற்றி நான் தெரிந்து கொள்ளவில்லை, நான் வாழும் இந்த உலகத்தை பற்றி நான் அடிப்படை செய்திகளை தெரிந்து கொள்ளவில்லை, நான் வணங்கும் கடவுளை பற்றி நான் தெரிந்து கொள்ளவில்லை. அது தவிர மற்றதெல்லாம் ராக்கெட் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, கிரிக்கெட் எல்லாம் எப்படி விளையாடுறாங்க, சமையல் கலைகளில் வல்லுநர்கள் என்ன, இசையில் எவ்வளவு ராகங்கள் இருக்கு, தாளங்கள் இருக்கு, அதெல்லாம் கற்றுக்கொண்டு அது உயிருக்கு உதவாது. இதுதான் உயிருக்கு உதவுகின்ற பாடம். அப்படி என்பதாலோ என்னவோ சிவபெருமானே ஆசிரியராக இருந்து இந்த பாடத்தை நடத்தினார். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி, மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாம் அவர் நடத்தலை. அவர் தானே முன்வந்து நடத்திய பாடம் இந்த பாடம் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்த சுடர் என்பதிலே ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கல்வியை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலும் மேலும் உயரிய ஞானத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சித்தாந்த விளக்கம் வினா விடை என்கின்ற நூலை நாம் பாடமாக கொண்டு இந்த மேல்நிலை வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சித்தாந்த விளக்கம் பெயர் நன்றாக பார்த்து கொள்ளவும். வினா விடை என்று இருக்கும். இதனுடைய ஆசிரியர் ஆனந்தராசன் ஐயா. இந்த நூல் தான் நமக்கு வழிகாட்டுகின்ற நூல். இந்த நூலிலே 204 கேள்விகளும் அதற்கு உரிய பதில்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர் ஐயா மிக அழகாக, மிக எளிமையாக, இதைவிட எளிமையாக சைவ சித்தாந்தத்தை யாரும் சொல்ல முடியாது என்கின்ற அளவிலே இந்த பாடத்தை அமைத்திருக்கிறார்கள். ஐயாவின் ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலே நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு இன்னும் உலகத்தில் பலருக்கு கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு நாம் இந்த பாடத்திற்குள் செல்வோம். இந்த பாடத்தில் இதுவரை நாம் சிந்தித்தது 145வது கேள்வி பதில் வரை நாம் சிந்தித்து முடித்திருக்கின்றோம். இன்று நாம் 146வது கேள்வியை நான் பார்க்க வேண்டும். இதிலே ஏற்கனவே பதி, பசு, பாசம் என்கின்ற அளவிலே இந்த பாடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பசுவை பற்றி, பதியை பற்றி தெரிந்து கொண்டோம். இறைவன் யார், அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய இயல்புகள் என்ன, உயிர்களுக்காக அவன் எப்படி தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து இறங்கி தடத்த நிலைக்கு வருகின்றான் என்று பார்த்தோம். அவன் உயிர்களுடன் எப்படியெல்லாம் கலந்திருக்கின்றான் என்பதை ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் கலந்திருக்கின்றான் என்பதை பார்த்தோம். உயிர்களுக்கு அறிவு விளங்க வேண்டும் என்பதற்காக அவன் அருவமாயும் அருவுருவமாயும் உருவமாயும் இருந்து அருள் செய்கின்றான் என்று பார்த்தோம். இறைவன் செய்கின்ற 5 தொழில்கள் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அல்லது மறைத்தல் அல்லது அழித்தல். இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே. நேர்முகத் தேர்வில் இதை மாற்றி மாற்றி சொல்கிறவங்க இருக்காங்க. இறைவன் செய்கின்ற 5 தொழில்கள், படைக்கணும், முதல்ல கிரியேஷன் அதான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது காக்க வேண்டும், காத்த பொருளை நிறைவு செய்ய வேண்டும், முடிக்க வேண்டும். முடித்த பிறகு மறைத்தல் என்ற ஒரு தொழிலும் அருளுதல் என்ற ஒரு தொழிலும், மொத்தமாக 5 தொழில் செய்கின்றான்னு பதியை பற்றி நம்ம பார்த்தோம். பசு என்கின்ற இந்த உயிரின் இலக்கணங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இது சார்ந்ததின் வண்ணம் இருக்கும், விட்டு விட்டு அறியும், ஒரு நேரத்தில் ஒரு செய்தியைத்தான் அறியும், இது அறிவித்தால் தான் அறியும், இது அனுபவத்தில் தான் அறியும் என்பதையெல்லாம் நாம் படித்தோம். அடுத்ததாக பாசம் என்று சொல்லக்கூடிய மலங்களை பற்றி படிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் ஆணவ மலம், அதான் மூத்த மலம் என்பதால், மூல மலம் என்பதால் ஆணவ மலத்தை பற்றி படித்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு பிறகு கண்மம், மாயை என்பதையும் நாம் படிக்கப் போகின்றோம். இப்போ ஆணவ மலத்துடைய ஒரு இயல்புகளையும் ஆசிரியர் விளக்கி கொண்டே வந்தார். அந்த மலங்களிலே அந்த ஹெட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இந்த ஆணவம் குறித்து கொள்ளுங்கள். 134வது கேள்வியில் தலைப்பு கொடுத்துருக்கிறத குறிச்சுக்கங்க. இந்த ஆணவ மலம் என்பதற்கு அறியாமை என்றும் பெயர். யாராவது அம்மா பொன்னமலமா இதை தொகுத்து குரூப்பில் பதிவிடுங்க. ஐயா கொடுத்துருக்கிறபடி இந்த அதாவது ஆணவ மலம் பக்கம் திருவாவடுதுறை ஆதீன நூலிலே இது பக்கம் 126 சாப்டர் ஆரம்பிக்கிற இடம். இந்த தலை ஆணவம் அப்படிங்கிற இடத்துல கீழே முதல்ல ஐயா கொடுத்துருக்கிறது அறியாமைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கு, ஹெட்டிங்கை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றது ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். அடுத்ததாக ஆணவ மலத்தின் தொடர்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இருள் மலம் என்று கொடுத்துருக்கிறாங்க. ஆணவ மலம் என்றால் அறியாமையை கொடுக்கக்கூடிய மலம். இது ஒரு இருள் போன்று நம் அறிவை மயக்கி இருளிலே வைத்திருக்கின்ற ஒரு மலம்.
இது சகச மலம் என்றும் கொடுத்திருந்தார்கள். சகச மலம், சகசம்னா உடன், சகனா உடன், ஜம்னா தோன்றியது, சக ஜம்னா உடனே அதோடவே இருந்தது என்ற அர்த்தம். மூல மலம் என்று ஒரு பெயரும் இருக்கின்றது, குறித்துக் கொள்ளுங்கள். 4 பேர் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது அறியாமை, இருள், சகசம், மூலமலம், வேற என்ன கொடுத்துருக்காங்க, 4 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆணவ மலத்துடைய சக்தி அப்படிங்கிற 146வது கேள்வியிலிருந்து சிந்திப்போம். ஆணவ மலம் ஒன்றே எனின், கடைசியா நம்ம பார்த்தது ஆணவ மலம்ங்கிறது ஒன்னா இல்ல ஆணவ மலத்துக்குள்ளேயே 1 கோடி ஆணவ மலம்னு இருக்கா, ஒரு உயிரையும் பிடித்திருக்கின்ற ஆணவ மலம் வேறு வேறு ஆணவ மலமா, இது ஆணவ மலம் துரைசாமி, இது ஆணவ மலம் யார் பேராவது நான் படிப்பேன், அது காரண காரியமெல்லாம் கிடையாது, என் முன்னாடி அது இருக்குன்னு அர்த்தம். ஆணவ மலம் சிவஞானம், ஆணவ மலம் கலா சச்சிதானந்தம், ஆணவ மலம் கோடீஸ்வரன், ஆணவ மலம் கீதா, அப்படி தனித்தனியா இருக்குதா, இல்லை ஒரே ஆணவ மலம் மேகம் மாதிரி அப்படி ஒரே ஆணவ மலம் தான் அது எல்லாரையும் பிடிச்சிருக்குதா? அப்படி ஒரே ஆணவ மலம் எல்லாரையும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏன் ஒருத்தருடைய அறிவு நிலையிலையும் அந்த அறியாமையில வேறுபாடு இருக்கு? என்னென்ன பார்த்தோம், இருள் அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்கு, ஏன் இந்த வேறுபாடு வருது அப்படிங்கிறத சென்ற கேள்வியில நம்ம படித்தோம். இதுல அப்படி ஒண்ணுதான் அப்படின்னா அத்தனை ஆன்மாக்களையும் அது மறைத்து நிற்றல் எவ்வாறு? ஒரு ஆணவ மலம் போய் எப்படி கோடானு கோடி உயிர்கள் எண்ணற்றவை, எத்தனைன்னு சொல்லி சிவபெருமானுக்கு தான் தெரியும், ஆணவ மலத்துக்கு கூட தெரியாது. ஆணவ மலம் உயிர் எத்தனைன்னே தெரியாத ஆணவ மலம் அத்தனை உயிரையும் எப்படி பிடிச்சிருக்குது? அப்ப எத்தனை ஆணவ மலம் இருக்கு அப்படின்னு மாணவர் கேள்வி கேட்கிறார். ஆணவ மலம் ஒன்றே ஆயினும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஸோ தட் நமக்கு ஆசிரியர் முந்தினதில் விளக்கிட்டதுனால இங்கே வேகமாக சொல்லிட்டார். ஸோ நம்ம ஞாபகப்படுத்தி கொள்வதற்கு ஆணவ மலம் ஒன்றே அப்படிங்கிறத மனதில் பயிற்சி. ஆணவ மலம் ஒன்றே, ஆணவ மலம் ஒன்றே, ஆணவ மலம் ஒன்றே. ஆணவ மலம் ஒன்றே ஆயினும் அது எண்ணில்லாத மறைத்த சக்திகளை கொண்டுள்ளது. ஆணவம், கண்மம், மாயை நம்ம சொன்னா ஒரு பொருளை சொன்னாலும் அதோடைய ஆற்றல் வேற வேறையாக இருக்கு, பலவாக இருக்கிறது. இப்போ மாயைன்னு சொல்றோம், மாயைனா ஒன்று, மாயை தான் பஞ்சபூதங்களும், தனு கரண புவன போகம் எல்லாமே மாயை தானே. அப்போ நீர் மாயையா? ஆமா. நிலம் மாயையா? ஆமா. நெருப்பு மாயையா? ஆமா. காற்று மாயையா? ஆமா. ஆகாயம் மாயையா? ஆமா, மாயை. அப்படி எப்படி அது பலவாறு இந்த மாயையே தோற்றமளிக்கிறதோ அதுபோல ஒரு ஆணவ மலம் ஒன்றே ஆயினும் அது எண்ணில்லாத மறைத்த சக்திகளை கொண்டுள்ளது. தனது எண்ணற்ற சக்திகளால் ஆணவ மலம் எண்ணற்ற ஆன்மாக்களை மறைத்து நிற்கிறது அப்படின்னு ஆசிரியர் பதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்படியே படித்து கொள்ள வேண்டியதுதான். இது நமக்கு புதிய அறிவை நம்ம அப்படியே பெற்றுக்கொள்வோம். ஆணவ மலத்தின் சக்தி ஒன்றே எனவும் அது ஒரு சக்தியே எல்லா ஆன்மாக்களின் அறிவையும் மறைத்து நிற்கும் எனவும் கொண்டால் என்ன? மாணவர் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். மறைத்த சக்தி, எண்ணில்லாத சக்திகள்னு ஏன் சொல்றீங்க? அது ஒரே சக்தி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு அந்த கேள்வியை திரும்பவும் அதையே கேள்வி கேட்டு நமக்கு இன்னும் கூடுதல் தெளிவை அதுல கொடுக்கறதுக்காக இந்த கேள்வி. 146 நன்றாக புரிந்து கொள்வதற்கு இந்த 147. ஆணவ மலத்தின் சக்தி ஒன்றே எனில் அந்த ஒரு சக்தி நீங்கும் காலத்தில் அதனால் மறைக்கப்பட்டிருந்த அத்தனை ஆன்மாக்களும் ஒரு காலத்தில் ஒருங்கே வீடு பெறுதல் வேண்டும் அல்லவா? எல்லாரும் அறியாமையில இருப்போம், அறிவித்தால் தான் அறியும்னு இருப்போம். திடீர்னு வர்ற தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருக்குமே அந்த ஆணவ மலம் விலகிடும் அப்படின்னா எல்லாரும் அன்னைக்கு சச்சிதானந்தத்துக்கு போயிடுவோமே. அப்படி நடக்கலல்ல. ஒருத்தரும் இப்ப திருஞான சம்பந்த பெருமான் வேற காலம், மெய்கண்டார் வேற காலம், அருளாளர்கள் தப்போப்ப பல்வேறு காலங்களில் தோன்றி அவங்க இறைவனடி சேர்ந்திருக்கிறாங்க. மாணிக்க வாசகர் ஒரு காலம். அப்படி மாணிக்க வாசகருக்கு ஆணவ மலம் நீங்கின காலத்துல மாணிக்க வாசகருடைய மன்னனுக்கு கூட ஆணவ மலம் நீங்கள. அந்த ஊர்ல ஆவுடையார் கோயில்ல வேற யாருக்கும் நீங்கள. அப்போ ஒரே ஆணவ மலம் அவரை விட்டுருச்சு அப்படின்னா எல்லாரையும் தான் விட்டுருக்கணும். அது அப்படி சொல்ல முடியாதுப்பா. அப்படி நிகழ்கிறதா? இல்லையே. ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு காலங்களில் அல்லவா வீடு பெறுகிறது. அப்பர் சுவாமிகள் எப்போ வீடு பேறு பெற்றாரு? நீங்களும் நானும் எப்போ பெற்றோம்? நம்ம இன்னும் பெறவே இல்லை. அவங்களாம் பெற்றுட்டாங்க. இப்போ அவங்க ஆணவ மலம் விலகுனதுனால அவங்க சாயுச்சியத்துக்கு போனாங்க. ஆணவ மலம் விலகாததுனால நம்ம இருக்கோம். அப்போ இதுல இருந்தே நமக்கு தெரியுது
அவங்களுக்கெல்லாம் விலகி இருக்கு, நமக்கெல்லாம் விலகலை அப்படின்னா வேறுபாடு இருக்கு. இப்ப நம்ம காலத்திலேயே இங்க இருக்கிற மாணவர்கள், நீங்க 500 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு தெளிவு அதிகமா இருக்கு. இப்போ கடைசியாக ஒரு அம்மையாருக்கு நான் நேர்முக தேர்வு நடத்தினேன். ராஜேஸ்வரி என்று பெயர் என்று நினைக்கிறேன். புவனேஸ்வரி மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்தவர்கள். அவங்க அந்த சக்தி நிவாதம்ங்கிறத அழுது அழுது விளக்குறாங்க. அழுதுகிட்டே வகுப்பு முழு நேர்முக தேர்வுலையும் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. எனக்கு சக்தி நிவாதத்தை சொல்லும் பொழுது, இது வரைக்கும் ஆசிரியராக இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு வந்ததே கிடையாது. அப்போ ஏதோ ஆணவமல மறைப்புல மாணவராக இருந்தாலும் மறைப்பு விலகி இருக்கிறது, ஆசிரியருக்கு கூட இன்னும் மறைப்பு விலகவில்லை என்றுதான் அர்த்தம். ஆசிரியர் ஆயிட்டதுனால, யூடியூப்ல லிங்க் கொடுத்துட்டதுனால இவருக்கெல்லாம் விலகிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியுடைய பதில். ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு காலங்களில் அல்லவா வீடு பெறுகிறது. அவ்வுயிர்களை பற்றியிருந்த மல சக்திகள் வெவ்வேறு காலங்களில் நீங்குகின்றன என்பதைத்தானே இது காட்டுகிறது. அவ்வாறு வெவ்வேறு காலங்களில் நீங்குமானால் அம்மல சக்திகள் வெவ்வேறானவை என்றுதானே கொள்ள வேண்டியுள்ளது. இதனால் மல சக்திகள் எண்ணற்றவையாய் உள்ளன என்பது பெறப்படும். இது சிம்பிள் காமன் சென்ஸ். திருஞான சம்பந்த பெருமான் முத்தி அடையும் பொழுது கூட அப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் தான் இருந்தாங்களா? உலகத்தில் அவ்வளோ உயிர்கள் தான் இருந்ததா? திருஞான சம்பந்த பெருமான் எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு முத்தி அடைய சொன்னார். ஆடு மாடு கோழி பாம்பு பல்லி எறும்பெல்லாம் இருந்திருக்குமே, அதையெல்லாம் ஏன் அள்ளி கொண்டு வந்து உள்ள போடலை? இப்போ கொஞ்சம் பேர் தான் முத்தி அடைஞ்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் முத்தி அடையலை. அங்கேயே கோவிலுக்கு பக்கத்தில் நின்று எறும்பு முத்தி அடைஞ்சிருக்காது, கோயிலுக்குள்ளே ஒரு போசனவங்களாம் முத்தி அடைஞ்சிருக்காங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியுது, எல்லாருக்கும் ஒரே டைமில் விலகும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. தான் நமக்கு சமயத்துடைய ஒரு சிறப்பு. சமயத்தில் ஹெல்பஸில் சொன்னோம்ல, லாஜிக் பேஸ்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இதான் எப்படி சொல்கிறீங்க லாஜிக் பேஸ்டுனா என்ன? லாஜிக்னா இதான் லாஜிக். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியலல்ல. நம்ம வீட்டிலேயே நம்ம மாணவர்களுக்குள்ளேயே அட்வான்ஸ் கிளாஸ் மாணவர்களுக்குள்ளேயே அதில் ஒரு 5 பேரை எடுத்தீங்கன்னா 5 பேருக்குமே வித்தியாசமாக இருக்குல்ல. அப்படிங்கும்போது உலக உயிர்கள் அனைத்திற்கும் ஆணவ மலம் ஒரே மாதிரி விலகும் அப்படின்றத சொல்ல முடியாது. அதை எப்படி ரீசனிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க அருளாளர்கள், ஆசிரியர்கள். சரி, ஆணவ மலம் ஒன்றே எண்ணில்லாத மருத்துவ சக்தி என்று விளங்கிக் கொள்வது ஒரு ஓமை வழியாக இதனை விளக்க இயலுமா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாடம், புது கான்செப்ட். இது நமக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. ஆணவ மலம்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது, அது அறிவை மறைச்சிருக்கிறது தெரியாது. இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம சிந்திக்கிறோம். இந்த ஆணவ மலம் ஒரு உயிரை மறைச்சிருக்குன்னு சுடரில் படித்தோம். எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி மறைச்சிருக்கா, வேற வேற மாதிரி மறைச்சிருக்கா, விட்டு விட்டு மறைச்சிருக்காங்கிறத இங்கே அட்வான்ஸ் கிளாஸில் தான் படிக்கிறோம், அங்கே நம்ம படிக்கல அதை. ஸோ அப்படி வரும் பொழுது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு மாணவர் கேட்குறாரு. இரவு நேரத்தில் எங்கனும் சூழ்ந்துள்ள இருளை எடுத்துக்கொள்வோம். நைட் டைமில் இப்போ இருளாக இருக்குது இந்தியாவில், அதை எடுத்துக்குவோம். அப்புற இருள் எல்லா கண்களையும் மறைத்து நிற்கிறது. அந்த இருள் உள்ள பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ கண்ணை மறைச்சிருக்குன்னு தானே அர்த்தம். கண்ணில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தோம்னா தெரிய மாட்டேங்குது. அதுபோல் இப்போ இருளில் கண்ணை திறந்துக்கிட்டு இருளை பார்த்தாலும் உள்ளே இருக்கிற பொருள் நமக்கு தெரியல. ஸோ அப்போ நம்ம கண்ணை அது மறைச்சிருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல. கண்ணில் துணி கட்டி இருக்கிறதும் ஒன்று தான், இருளுக்குள்ளே இல்லாத ஒரு பொருளை துணி இல்லாமல் பார்க்க முடியலைன்னாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தானே. இதனை மின்வெட்டு காலத்தில் வீடுகளில் உள்ள விளக்குகள் அனைத்தும் அணைந்த போது அனுபவமாக உணரலாம். நார்மலாக இருக்கும், திடீர்னு பவர் போயிடுது. இதெல்லாம் அந்த காலத்தில் யூபிஎஸ் இல்லை, இப்போ யூபிஎஸ் இருக்குது. சப்போஸ் பவர் போயிடுச்சு அப்படின்னா உடனே கரண்ட் போச்சு, யார் மொபைல் யார் வச்சுருக்கீங்க, ஆன் பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க, எமர்ஜென்சி லேம்பை ஆன் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்ன காலம் இருக்குது. ஸோ அப்போது கரண்ட் போகும் பொழுது எப்படி இருளாக இருக்கிறது நமக்கு தெரியுதோ, அந்நிலையில் ஓரிரு வீடுகளில் உடனே விளக்கு ஏற்றப்படுகிறது. சில வீடுகளில் உடனே டக்குன்னு ஆன் ஆயிடுது. அப்பொழுது அங்கிருப்பவர்களின் கண்களை மறைத்து நின்ற இருளின் சக்தி நீங்குகிறது, அந்த வீட்டுக்கு வெளிச்சம் வந்துடுது. ஆனால் மற்ற வீடுகளில் உள்ளவரின் கண்கள் இருளிலேயே மூழ்கியுள்ளன. இவங்களுக்கு இன்னும் லைட் ஆன் பண்ணல, அதனால இருள்ல இருக்கு. அவ்விடங்களில் இருளின் சக்தி நீங்கவில்லை. அங்கேயும் இருள் இருந்தது, இங்கேயும் இருள் இருந்தது. அங்கே வெளிச்சம் கொஞ்சம் லைட் ஆன் பண்ணாங்க, அங்கே இருள் விலகி இருக்கு. அந்த அளவுக்கு விலகி இருக்கு. லைட்டு என்ன லைட்டு ஏற்றுறோம், கேண்டில் ஏற்றினோன்னா கொஞ்சம் 1 மீட்டருக்கு தான் வெளிச்சம் வந்துடும். 1000 வாட்ஸ் பல்பு அவங்க இதில் இன்வெர்ட்டரில் போட்டிருந்தாங்கன்னா அது இன்னும் வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருந்திருக்கும். ஸோ இருளின் சக்தி ஃபுல்லாக நீங்கலை,
இருளின் சக்தி ஒன்றே எனில் ஓரிடத்தில் அது நீங்கும் போது ஏனைய இடங்களிலிருந்தும் அது ஒருங்கே நீங்குதல் வேண்டும். பக்கத்து வீட்டில் எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்லேயும் வெளிச்சமாக தானே வந்திருக்கணும். அவ்வாறு நிகழ்வதில்லையே. அதனால் இருளின் சக்தி ஒன்றல்ல என்று தெரிகிறது. அங்கே வெளிச்சம் ஏற்றின இடத்துல இருளுடைய சக்தி குறைஞ்சிருச்சு. வெளிச்சம் ஏத்தாத இடத்துல இருளோட சக்தி முழுமையாக இருக்கு. அதனால அந்த வீட்டை பாருங்க வெளிச்சமா இருக்கு, இந்த வீட்டை பாருங்க வெளிச்சமா இல்லை. ஆக இருளுடைய ஆற்றல் வேற அப்படின்னு ஆசிரியர் உதாரணம் சொல்றாரு. ஒவ்வொரு வீட்டிலும் வெவ்வேறு காலங்களில் விளக்கு ஏற்றப்படும் போது அங்கங்கே உள்ளோரின் கண்கள் வெவ்வேறு காலங்களில் இருளில் இருந்து விடுபடுகின்றன. இதனால் அக்கண்களை மறைத்து நின்ற இருளின் சக்திகள் வெவ்வேறு காலங்களில் நீங்கின என்பது தெளிவு. இது கொண்டு புற இருள் ஒன்றே எண்ணற்ற சக்திகளை உடையதாயிருத்தல் துணியப்படும். இப்புற இருளைப் போலவே அக இருளாகிய ஆணவ மலமும் எண்ணிறந்த மறைத்த சக்திகளை உடையது என விளங்கிக் கொள்ளலாம். புற இருளை உதாரணமாக கொண்டு அதை விளக்கிட்டு அதே போலதான் ஆணவ மலமும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதாவது பவர், இப்போ நான் வெளிச்சத்தோட இருக்கோம், திடீர்னு பவர் போயிடுது. பவர் போன உடனே எல்லா இடத்துலையும் இருளாக இருக்குது, யாராலையும் எதையும் பார்க்க முடியல. அதில் ஒரு வீட்டில் விளக்கேற்றுறாங்க, அங்கே பார்க்க முடியுது. இன்னொரு வீட்டில் லைட் போடுறாங்க, நல்லா பார்க்க முடியுது. இன்னொரு வீட்டில் ஒரு கேண்டில் ஏற்றுறாங்க, கொஞ்சம் பார்க்க முடியுது. இன்னொரு வீட்டில் விளக்கு ஏற்றவே இல்லை, எதுவுமே ஏற்றலை, அங்கே எதுவுமே பார்க்கறது இல்லை. ஆக முன்னாடி எல்லாரையும் மறைச்சிருந்த 3 வீட்லையும் மறைச்சிருந்த ஒரு இருள் ஒரு வீட்டில் 80% விலகி இருக்கு, ஒரு வீட்டில் 20% விலகி இருக்கு, ஒரு வீட்டில் விலகவே இல்லை. அப்போ அந்த இருளுடைய ஆற்றல் என்ன ஆயிருக்கு? வெளிச்சம் அதிகமாயிருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இருள் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இருவினை ஒப்பு மல பரிபாகம் அப்படின்னா, மல பரிபாகம்னா என்ன அர்த்தம்? சக்தி நிபாதம் அர்த்தம். இப்போ 100% மல பரிபாகம் ஆகலை அப்படின்னா மல பரிபாகம் 0, சக்தி நிபாதம் 0. மல பரிபாகம் 10% ஆயிருக்குன்னா சக்தி நிபாதம் 10% ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுபோல் ஆசிரியர் இருளை உதாரணமாக கொண்டு எப்படி இந்த வெளிச்சம் இருளை போக்குகிறதோ அதுபோல இருளுடைய சக்தியை மாற்றுகிறதோ அதுபோல் நம்ம ஆணவ மலத்தோட சக்தி வேறு வேறாக இருக்கிறது அப்படின்ற உதாரணத்தில் இதை நிறுவுறார் ஆசிரியர். அடுத்தது ஆணவமும் இறைவனும், இதை பற்றி ஒரு கருத்தை சொல்ல போறார். ஆணவம் அறிவை மறைப்பது ஆகலின் அது இறைவனது ஞானத்தையும் மறைத்தல் வேண்டும். அவ்வாறு செய்யாமல் ஆன்மாவின் அறிவை மட்டும் மறைத்தல் ஏன்? இறைவனும் சித்து பொருள், அறிவுடைய பொருள், உயிர்களும் சித்து பொருள், அறிவுடைய பொருள். அப்போ ஆணவ மலம் இறைவனை மட்டும் பிடிக்கல, உயிரை மட்டும் பிடிச்சிருந்ததுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன் இறைவனை பிடிக்கல அப்படிங்கிறத கேட்கிறார். சிவமும் சீவனும் அறிவு பொருளாயினும் அவற்றிடையே உள்ள வேறுபாடு பெரிது. ரெண்டும் சித்து பொருளாக இருந்தாலும் வேறுபாடு இருக்கு. சிவத்தினது அறிவு நுண்ணிய பேரறிவாகும், அது சூக்கும சித்து எனப்படும். சீவனாகிய உயிரினது அறிவு பருமையான சிற்றறிவாகும், அது தூள சித்து எனப்படும். தூள சித்து சூக்கும சித்து அதெல்லாம் புரியலைன்னா விட்டுருங்க. அதைத்தான் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம் இல்லை. அதெல்லாம் படிக்க போய் புரிஞ்சுக்கிட்டு அது மனசுல நிற்காம இல்லை, அது சூக்கும சித்து, இது தூள சித்துன்னு சொல்றதுக்கு பதிலாக மாற்றி இது சித்து தூள, இது சித்து சுக்குமா அது தூள சுக்குமா. ஐயோ, இந்த சைவ சித்தாந்தமே ரொம்ப கடினமான பாடம்ப்பா, இது யாருக்கும் படிக்க முடியாதுப்பா, இது சைவ சித்தாந்தம் கஷ்டம் அப்படின்னு ஓடி போயிடுவோம். அதனால இது சுக்கும சித்து மாச சித்து அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. 2 தான் இதில் இருக்கிற செய்தி. இதில் என்ன சொல்லுது? சிவத்தினது அறிவு பேரறிவு. அந்த நுண்ணிய அறிவு பருமையான அறிவுனா கூட நமக்கு அதுலேயும் கன்ஃபியூஷன் ஆகிடும். நுண்ணியன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி பேரறிவு? நுண்ணியன்னா சின்னது தானே, சின்னது எப்படி பேரறிவாக இருக்க முடியும்? தூளமானது, நுண்ணிய ஆப்போசிட்டாக என்ன போட்டிருக்காங்க ஆசிரியர்? பருமையானதுன்னு போட்டிருக்காங்க. பருமையானதுன்னா பெருசு தானே, பெருசு எப்படி சின்னதாக இருக்க முடியும்? நுண்ணியது எப்படி பெருசாக இருக்க முடியும்? இப்படி ஒரு சந்தேகம் வந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்க வந்தோன்றதே புரியாமல் சைவ சித்தாந்தம் கஷ்டங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம குழம்புனதும் இல்லாமல் மற்றவர்களையும் ஒரு பயத்தை உண்டாக்கி இந்த தமிழ்நாட்டிலே மெய்கண்டார் அவதாரம் செய்தது 13ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. இந்த பதி பசு பாசம்ங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெயரளவிலாவது தெரிவதற்கு 1000 ஆண்டுகளாயும் தெரியல பாருங்க.
725 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 725 ஆண்டுகளிலே ஒரு 7 கோடி மக்களுக்கு தெளிவா தெரிய வேண்டாம். பதி பசு பாசம்ங்கிற வார்த்தையை சொல்ற அளவுக்கு கூட தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தெரியல பாருங்க. இந்துக்களுக்கு தெரியல. அதை சொல்லுங்க. இந்துக்கள் 5 கோடி வச்சுங்க. முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் 2 கோடியை விட்டுட்டாலும் இந்துக்கள் 5 கோடி. நான் இந்துன்னு சொல்றவனுக்கு பதி பசு பாசம் என்பது தெரியல. எப்போ? மெய்கண்டார்ல இருந்து கணக்கெடுத்தாலே தெரியல. திருஞான சம்பந்த பெருமாள்ல இருந்து கணக்கெடுத்தா அது இன்னும் வருஷம் ஜாஸ்தி ஆகுது. 1300 வருஷமா இந்த ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட் தெரியாம என்னடா படிச்சீங்க? என்னடா உங்க கல்வி? தூக்கி குப்பையில போடுங்க அந்த கல்வியை. திருஞான சம்பந்தர் இருந்து எடுத்தா 1300. யாரு? பதியினை போல் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. இதை சொன்னது எப்போ? இந்த கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு திருஞான சம்பந்தர் காலம் வரைக்கும் ஒரு 1300 வருஷம், அதுக்கு முன்னால ஒரு 3000 வருஷம், குறைந்தபட்சம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்ப நம்ம படிக்கிற பாடத்தை திருமூலர் எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னாலேலாம் யாராவது எழுதியிருப்பாங்க, நமக்கு தெரியல. திருமூலர் எழுதப்பெற்றது நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஓகே, 3000 ஆண்டுகளை விட்டுருங்க. திருஞான சம்பந்த பெருமான் காலத்துல தானே அதை வெளியில எடுத்து பார்த்தோம். ஸோ 1300 வருஷமா இந்த தமிழ்நாட்டுல தமிழன்னு சொல்றவன் பதி பசு பாசம் ஏன் சொல்லி தரல? ஆரியன் சொல்ல வேண்டாம்னு சொன்னானா? இன்னும் இன்னைக்கு கல்லூரியில படிக்கிற மாணவர்கள்ட்ட பதி பசு பாசம்னு என்னன்னு கேளுங்க. 10 பேர்கிட்ட கேளுங்க. கல்லூரியில படிக்கிற மாணவனுக்கு அவனுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குன்னே தெரியல. கஞ்சா தெரியுது, பீடி தெரியுது, வேற என்னென்னவோ தெரியுது. அவனுக்கு அவன் சிலபஸே அவனுடைய பாடமே தெரியல. இந்த செமஸ்டர்ல என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது பாதி பேருக்கு. அவன் போய் எங்க பதி பசு பாசம் படிக்க போறான்? அப்படி இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் கேவல நிலை. நாடு இந்துக்களை மட்டும் நான் சொல்றேன், மற்ற சமயத்தினரெல்லாம் அவரவர்கள் சமயத்தை சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வணக்கம் தான் சொல்லணும், அவர்களை வணங்க வேண்டும். ஒரு இஸ்லாமியர் அவருடைய சமயத்தை எவ்வளவு மதிக்கிறார், எவ்வளவு அந்த சமய சின்னங்களை அணிகிறார், எப்படியெல்லாம் அந்த வழிபாடுகளை செய்கிறார். அவங்க பாட சொல்லியிருக்காங்க, பாடுறாரு. படிக்க சொல்லியிருக்காங்க, படிக்கிறாங்க. அவங்க இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு கிறிஸ்தவர் இப்படித்தான் சர்ச்சுக்கு வரணுன்றாங்க, காலையில் இதை படிக்கணும், பைபிள் படிக்கணுன்றாங்க, படிக்கிறாங்க. நைட் படுக்கும்போது படிச்சுட்டு படுக்கணுன்றாங்க, படிச்சுட்டு படுக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது சர்ச்சுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, போகிறாங்க. நமக்கு எங்கே இருக்குது இதெல்லாம்? நமக்கு எது திருமுறைகள்னா என்னன்னு தெரியாது, எத்தனை திருமுறைன்னு தெரியாது, எத்தனை அருளாளர்னு தெரியாது. உங்களை சொல்லலைன்னா ஒரு 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 எவ்வளோ சொல்லலாம், அவர் எவ்வளோ சொல்கிறதுன்னு தெரில. ஒரு 50 லட்சம் பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க, அரை கோடி பேருக்கு தெரியும்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. மீதி இருக்கிற 4.5 கோடி பேருக்கு ஏன் இது தெரியல? 1300 வருஷமா ஆச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. 1300 வருஷமா அரை கோடி பேருக்கு தான் தெரிய வைக்க முடிஞ்சுதா? இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. ஆக நம்ம இந்த இனிமே வர்றவங்களையும் இந்த சைவ சித்தாந்தம்னா அது யமன், அது பெரிய பூதம், அது உள்ள போயிட்டா அவ்வளவுதான், உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வர முடியாது, அப்படியே மாட்டிக்குவோம் அப்படிலாம் பயமுறுத்தாம பாடத்தை நடத்தும் போது எளிமையாவே நீங்க நடத்துங்க. சிவத்தினது அறிவு பேரறிவு, உயிரினது அறிவு சிற்றறிவு. சைவ சித்தாந்த சுடர்ல 3வது அலகுல இது இருக்கு, 2வது அலகுலே இருக்கு. அவ்வளவு, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பருப்பொருளாகிய ஆணவமலம் தூள அறிவை பற்றுமே என்று சூக்கும அறிவை பற்ற மாட்டாது. உயிர்களுடைய அறிவைத்தான் பற்றுமே தவிர இறைவனுடைய அறிவை பற்றாது. அதனால் சிவம் அனாதி முத்த சித்துரு எனப்படும். அதாவது இயல்பிலே கட்டின்றி நிற்கும் அறிவு பொருளாகும். சீவன் அனாதி பெத்த சித்துரு எனப்படும். அதாவது இயல்பிலே பாசத்திற்கு கட்டுண்டு நிற்கும் அறிவு பொருளாகும். என்னப்பா இதெல்லாம் வேண்டாப்பா. இறைவன் பேரறிவுடையவன், அவனை ஆணவமலம் அணுகாது. உயிர்கள் சிற்றறிவுடையது, இதை ஆணவமலம் இயற்கையிலேயே அனாதியிலேயே மறைத்தே இருக்கிறது. அவ்வளவுதான் பாடம். இதனை விளங்கி கொள்ளுதற்கு கடலும் அதன் கண் உள்ள நீரும் அந்நீரை பற்றியுள்ள உப்பும் என்னும் உவமையை காட்டுவர். கடல் என்பது நீருக்கு இடம் கொடுத்து நிற்கும் வெளி,
கடல்னா தண்ணி கிடையாது. கடல்னா என்ன சொல்றாரு ஆசிரியர்? பாருங்க எப்படிலாம் பார்க்குறாங்க பாருங்க அருளாளர்கள். கடல்னா நம்ம எதை சொல்றோம்? அந்த நீரை சொல்றோம். ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க. கடல் என்பது நீர் இல்லை, நீருக்கு இடம் கொடுத்து நிற்கும் வெளி, அதுதான் கடல். அது அதுல இருக்கிறது தண்ணீர், அப்படிதான் நம்ம சொல்லணும். கடல்ல பார்த்த கடல் பெருசா இருக்கு, கடல்ல தான் கப்பல் போகும், கடல்ல கப்பல் போகாது, கடல் தண்ணியில தான் கப்பல் போகும், கடல்ல கப்பல் போகாது. கடல்னா என்ன சொல்றாரு? வெளி சொல்றாரு. வெளியில எப்படி கப்பல் போகும்? கடல்ல கப்பல் போச்சுன்னு இனிமே யாரும் சொல்லக்கூடாது. கப்பல் கடல்ல போகும்னு சொல்லக்கூடாது. கப்பல் கடல் நீரில் போகும் அப்படின்னு தான் சொல்லணும். கடல் என்பது நீருக்கு இடம் கொடுத்து நிற்கும் வெளி. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அது நுண்ணியது ஆகலின் பருமையான உப்பு அதனை பற்ற மாட்டாமல் பருமையானதாக விளங்கும் நீரையே பற்றி நிற்கிறது. அதுபோல சிவமாகிய முதற்பொருள் மிக நுண்ணியது ஆகலின் பருப்பொருளாகிய ஆணவம் அதனை பற்ற மாட்டாமல் பருமையானதாய் உள்ள உயிரையே பற்றுவதாயிற்று. இவ்வுவமையால் கடலாகிய வெளிக்கும் உப்புக்கும் யாதோர் இயைபும் இல்லையாதல் போல சிவத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் யாதோர் இயைபும் இல்லை என்பது விளங்கும். கடல் என்று சொல்லுவது ஸ்பேஸ், அந்த கடல் நீர் இருக்கிற அந்த நிலம், அந்த பரப்பு, அதுதான் கடல். தண்ணிக்கு பேர் கடல் கிடையாது. ஆக இப்போ உப்பு இருக்கு. உப்பு ஆகாயத்தை பற்றிக்குமா? இப்போ நம்ம வீட்டில் உப்பு வைக்கிறோம், இந்த உப்பு வச்சாக்க அது வீடு ஃபுல்லாக பரவிடுமா? பரவாது. தண்ணி வச்சு அதில் உப்பை வச்சோம்னா தண்ணி ஃபுல்லாக பரவும். ஒரு கிளாஸில் தண்ணி வைங்க, இன்னொரு கிளாஸ் எம்டி கிளாஸ் வச்சுக்கோங்க, அந்த தண்ணியில் உப்பு போடுங்க, தண்ணி ஃபுல்லாக கரைஞ்சிரும். எம்டி கிளாஸ்லேயோ இதுலேயோ நம்ம வச்சுருக்கிற உப்பு ரூம் ஃபுல்லாக பரவாது. ஏன்? ரூமில் அது போய் கலக்கிறதுக்கான அந்த அடிப்படை மூலப்பொருள் அதில் இல்லை, கலக்க முடியாது. அதால் அது கலக்கணும்னா என்ன ஆகும்? அது காற்றுல கலந்து கலக்கணும். அப்படி கலக்கிற தன்மை அந்த உப்புக்கு கிடையாது. அதோட தன்மை நீரில் கரைஞ்சு நீரை உப்பாக்கும். ஏன்னா அதுலேருந்து தான் அது வந்தது. ஆக இந்த உதாரணத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உப்பு எப்படி நீரில் கரையக்கூடியது, கரைஞ்ச உடனே தண்ணீர் நல்ல தண்ணீராக இருந்தது உப்பு தண்ணீர் ஆகிடுச்சோ, இது இந்த எம்டி ஸ்பேஸில் வச்ச உப்பு அப்படியே இருக்குதோ, அதுபோல் இந்த உப்பாகிய ஆணவ மலம் எம்டி ஸ்பேஸில் இருக்கிற இறைவனை போய் பற்ற இயலாது அதால். ஆனால் இந்த நீரில் அது கரைகிறது, அது இயல்பாக இருக்கிறது அப்படின்னு அது ஒரு உதாரணமாக நமக்கு ஆசிரியர் விளக்குகிறார். ஆணவ மலம் ஏன் இறைவனை பற்றவில்லை? அனாதினே வச்சுக்குவோம். ஆணவ மலம் போய் பற்றலை, அனாதியிலேயே உயிரை பற்றி இருந்தது, உயிருடன் இருந்தது. பற்றின்ற வார்த்தை கூட நமக்கு பற்றினா ஏதோ போய் பிடிச்ச மாதிரி நினைக்கிறோம். ஆணவ மலம் அனாதியிலேயே உயிருடன் இருந்தது, அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த ஆணவ மலம் அனாதியிலேயே ஏன் இறைவனிடம் இல்லை? இறைவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், நம்மளை கொன்னுருவாரு அப்படின்னு பயத்துல போய் அவரை பிடிக்கலையா? இல்லை இறைவன் எங்கே இருக்காருன்னு தெரியாததுனால பிடிக்கலையா? ஏன் ஆணவ மலம் அனாதியிலேயே இறைவன் மேல் இல்லை, ஏன் உயிர் மேல் மட்டும் இருந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சி கேள்விக்கான விளக்கத்தை ஆசிரியர் கொடுக்கிறார். இந்த தண்ணி எப்படி உப்பு தண்ணி ஆகுது, ஏன் காற்று உப்பு காற்று ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது போல இதை ஒரு உதாரணமாக ஆசிரியர் சொல்லியிருக்கார். இடையில் உள்ள நீருக்கு கடலோடும் இயைபு உண்டு, உப்போடும் தொடர்பு உண்டு. அதுபோல இடைப்பட்டதாகிய உயிருக்கு சிவத்தோடும் இயைபு உண்டு, அஞ்ஞானத்தோடும் இயைபுண்டு என்பதும் புலனாகும். ஆணவம் அறிவை மறைப்பதாகலின் அது இறைவனது அறிவையும் மறைத்தல் வேண்டும். அகுதின்றி ஆன்மாவின் அறிவை மட்டும் மறைத்தல் ஏன் என்ற உனது ஐயத்தை மற்றுமோர் ஓமையாலும் தெளிவிக்கலாம். நான் கேட்ட கேள்வியை அப்படியே மாணவர் ஆசிரியர் அதை வார்த்தை மாறாம போட்டிருக்காங்க. சூரியனது இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஒன்று கடல். ஓகே, கடல்ங்கிற வார்த்தை கடல் இருக்கின்ற இடத்தை குறிக்கிற வார்த்தை. கடல் நீர் தான் கடல்னு நம்ம பேசிக்கிறோம். அதில் இருக்கிற உப்பு நீரில் தான் கரைஞ்சிருக்கே தவிர அந்த ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய கடல் மண்ணிலையோ கடல் மேலே இருக்கிற ஆகாயத்திலேயோ கடலுக்கு மேலே இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல அதுலேயோ உப்பு இல்லை. கடலுக்கு மேலே இருக்கிற இதை காற்றை நம்ம அப்படி நாக்கால் டச் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கரிக்குதா அப்படின்னா நமக்கு தெரிகிற அளவுக்கு உப்பு இல்லை. இருக்கலாம்,
ரொம்ப மைன்யூட்டா இருக்கலாம். ஆனா தண்ணியை எடுத்து கொஞ்சம் வாயில வச்சோம்னா குடிக்கவே முடிய மாட்டேங்குது நமக்கு. அந்த அளவுக்கு அதுல கலக்கிறது ஈஸியா இருக்கு. அதனால கலந்திருக்கு. இன்னொன்னுல கலக்க முடியாததுனால கலக்க முடியல. அப்படின்ற உதாரணத்தை கொடுத்திருக்கார். சூரியனது ஒளி பேரொளி ஆகையால் இருள் அதனை மறைக்க மாட்டாது. ஆனால் கண்ணினது ஒளி சிற்றொளியாய் இருப்பது ஆகையால் அதனை மட்டும் இருள் மறைக்கிறது. அதுபோல இறைவனது ஞானம் சூக்கும ஞானம் ஆகையால் உயர்ந்த ஞானம், சூக்கும ஞானம்னா ரொம்ப சின்ன ஞானம்னு நினைச்சுக்க கூடாது. சூக்குமம்னா எல்லா இடத்திலும் பரவிய வியாபக ஞானம்னு அர்த்தம். சூக்குமன்னு சொல்லும் பொழுது வியாபகம்னு பேர். பெரிய ஞானம், அதுக்குள்ளதான் இதுவே இருக்கு. அப்புறம் இது போய் எப்படி அது மறைக்க முடியும்? அதுதான் உதாரணமா சொல்றாரு. ஆகையால் ஆணவம் அதனை மறைக்க மாட்டாது. ஆன்மாவின் ஞானம் தூள ஞானம் ஆகையால் அதனை மட்டும் மறைக்கின்றது என அறிந்துகொள். இதுலயும் நம்ம இன்னும் டீப்பா போனோம்னா, ஆன்மாவோட வியாபகத்தை விட ஆணவ மலத்தின் வியாபகம் குறைவு அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஒரு பெரிய பெட்ஷீட் பாருங்க, ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. அது மேல ஒரு டவல் விரிங்க, அது மேல ஒரு கர்ச்சீஃப் விரிங்க. இப்போ இந்த கர்ச்சீஃப் வந்து டவலை மறைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கர்ச்சீஃப் அது பெட்ஷீட்டே மறைக்குது அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. டவலையும் அது மறைக்கல. நம்ம முதல்ல முந்தின கேள்வி 55வது கேள்வியிலே எங்கேயோ படிக்கும் பொழுது இறைவன் பெரு வியாபகம், அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது உயிரோடைய வியாபகம். உயிருக்கும் வியாபகம் உண்டு, ஆனால் இறைவனின் வியாபகத்தை விட இது சைஸ் சின்னது. அது A4 சைஸ்னா, அது A3 சைஸ்னா, இது A4 சைஸ். அதுக்கு உள்ள இருக்கிறது இந்த பாசத்தின் வியாபகம், அது அதை விட சின்ன சைஸ். இப்போ இதுவும் வியாபகம் தான், ஆனா சைஸ் சின்னது. இப்படிதான் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ சின்னதான ஆணவ மலம் பெருசா இருக்கிற உயிரை எப்படி மறைக்குது? சின்னது பெருசை மறைக்க முடியும் அப்படின்னா அப்ப அந்த பெருசையும் மறைக்க வேண்டியதானே? இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுவது இயல்பு. ஆணவ மலத்தின் பொது இயல்பு. இப்போ இதுவரைக்கும் பார்த்தது சிறப்பு இயல்பா, இப்போ இனிமே பார்க்கறது பொது இயல்பு. ஆணவத்தின் பொது இயல்பு யாது? ஒரு கேள்வியை கேட்டுட்டு 3 பக்கம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஐயா, நமக்கு கேள்வி எண் இங்கே நிற்கும். ஆணவத்தின் பொது இயல்பு யாதுன்னு மாணவர் கேட்கிறார். சிம்பிளான கேள்வி, பெரிய விளக்கம். சகல நிலையில் ஆணவ மலத்தோடு மாயை கண்மங்கள் சேர்ந்து செயல்படுவதால் ஆணவம் முழு மறைப்பை செய்ய மாட்டாது. அதன் சக்தி சிறிது அடங்க பெறுகிறது. சகலர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சகலர் என்பவர் 3 மலங்களுக்கு உட்பட்டவர். அதனால அதனுடைய சக்தி குறைவாக இருக்கிறது. இருள் செறிந்த அறையில் சிறு விளக்கினை எடுத்து சென்றால் இருளின் செறிவு சிறிது குறைந்து அங்குள்ள பொருள்கள் சற்றே புலப்படுகின்றன. அந்நிலையில் இருள் விளக்கொளியோடு சேர்ந்து அவ்வொளியால் புலப்படும் காட்சியை திரிபு காட்சியாக செய்கிறது. சரியா? லைட் சரியா இல்லை அப்படின்னா நம்ம அதுல படிக்கிறதோ, இப்போ கண்ணாடி இல்லாம நம்ம படிச்சோம்னா சின்ன எழுத்துக்கள் தெரிய மாட்டேங்குது. நம்ம கண்ணாடி போட்டு தான் நமக்கு எழுத்தை படிக்க முடியுது. இப்போ கண்ணாடி இல்லாத நேரத்துல நம்ம படிச்சுட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்ட்டு, அது 8 போட்டிருக்கா 6 போட்டிருக்குதா கா போட்டிருக்குதா சூ போட்டிருக்குதா அப்படின்னு கண்ணாடி இல்லாமல் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எழுத்து அப்படியே தான் இருக்கு. கண்ணோட பார்வைத்திறன் வேறுபடுறதுனால அது க அதெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட ஐ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அங்கே படிக்க சொல்றாருல, அது என்ன படிங்க அப்படிம்பார். அதில் முக்கியமாக ஒரு எழுத்து நீங்கள் பார்க்கலாம், க சு அது வச்சிருப்பான். கன்னா எப்படி போடுவோம், அப்படி போட்டு ஒரு ரவுண்டாக ஒரு கருவு மாதிரி வளைச்சி விட்டா க, அப்படி இல்லாமல் ஒரு கோட் போட்டு ஸ்ட்ரைட்டாக டவுன் பண்ணால் சு. கண்ணில் பிழை இருந்தால் அந்த 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 வித்தியாசத்தை அந்த கண்ணு உணர்வதில்லை. அதனால தான் எந்த ஐ டாக்டர்கிட்ட நீங்கள் போனாலும் அங்கே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுல இந்த க சு இந்த எழுத்து இருக்கும். அது கரெக்டாக சொல்லிட்டா பார்வை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இங்கே என்ன சொல்றாரு ஆசிரியர், இருள் செறிந்த அறையில் சிறு விளக்கினை, சின்ன விளக்கை எடுத்துட்டு போகும் பொழுது ஒண்ணுமே தெரியாத நிலையிலிருந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ சோம்பா சீரகமாங்கிறது எப்படி தெரியுது? சோம்புன்னு நினைச்சு சீரகத்தை போட்டு, சீரகம்னு நினைச்சு சோம்பை போட்டு. முழு இருட்டா இருக்கும்போது எதுவுமே தெரியல, கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது திரிபு ஆயிருக்கு, கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஃபுல் வெளிச்சம் வந்துருச்சுன்னா ஃபுல்லா புரிஞ்சுக்குவோம். இதான் 3 நிலை வேறுபாடு. முழு லைட்ல நமக்கு எது சீரகம் எது சோம்புன்னு தெரியும். மொத்தமா இருட்டா இருக்கிறப்ப எதுவுமே தெரியாது. சில பேர் ரொம்ப ஃபீலிங்ல தொட்டு பார்த்துட்டு ஓகே
இது சின்னதாக இருந்தாக்க சோம்பு, பெருசாக இருந்தால் சீரகம் அப்படின்னு நம்ம அனுபவத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் கண்ணால் அதை பார்க்க முடியாது. அரைகுறை வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு சீரகமா சோம்பா அப்படிங்கிற ஒரு குழப்பமாக சம்டைம் தவறான முடிவை கூட நம்ம எடுத்துருவோம். இது எதனால அப்படின்னா அந்த விளக்கு ஒளி பற்றாமை அப்படிங்கிற காரணத்தால் தான் நம்மளுடைய முடிவு மாற்றி பண்ணிடுறோம். நாம் ஏதேனும் ஒரு பொருளை தேடி எடுக்க அவ்வரைக்கு வந்திருப்போம். அதோ அந்த மூலையில் கிடக்கிறதே என்று விரைந்து போய் எடுத்தால் அது தேடி வந்த பொருளாக இருக்காது. அந்தந்த ஆசிரியர் அவங்கவுங்க அனுபவத்தை சொல்றாங்க. ஐயா வீட்டில் அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக அங்கே போய் தேடி இருக்கிறார். கரண்ட் போயிடுச்சு, 4-5 பேர் நம்ம வீட்டுக்கு வந்தோம், வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா செப்பல் மாற்றி போட்டுருவோம். நம்ம செப்பலுக்கு பதிலாக இன்னொருத்தர் செப்பலை போட்டுட்டு போயிடுவோம், அல்லது நம்ம தான் வேற யாராவது ஒருத்தர் போட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு உதாரணம் இருக்குது. இப்படி மாற்றி ஐடென்டிஃபை பண்ணுறது. கிச்சனில் வேலை செய்கிறவங்கலாம் சோம்பு சீரகத்தில் தான் தவறு பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் என்ன உதாரணம் சொல்லியிருக்கேன்னு. சோம்பு சீரக உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு இருக்குன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, வேறொரு பொருளை தேடி வந்த பொருளாக கருதும்படி திரிவுபடுத்தி காட்டியது எது? ஒளியா இருளா? ஒளியின் இயல்பு எப்பொழுதும் எதையும் விளக்கி காட்டுவதுதான். எனவே இருள்தான் ஒளியோடு கலந்து மயக்க காட்சியை உண்டாக்கி அங்கனம் திரிவுபடுத்தி காட்டியது எனவா? நல்ல வெளிச்சமா இருந்தாலோ பகல் நேரத்திலேயோ நமக்கு இந்த குழப்பமே கிடையாது. அந்த வெளிச்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப தான் நமக்கு இந்த இதெல்லாம் வருது. சில நேரங்களில் நம்ம வீட்டில் வச்சு படித்து பார்க்குறோம், தெரிய மாட்டேங்குது. வெளிச்சம் லைட்டை போடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். லைட்டை போட்டால் படிக்க முடியுது, லைட் போடாதப்போ படிக்க முடியல. அது எதனால? அந்த முழு ஒளியாக இல்லாமல் இருள் கலந்து இருப்பதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுபோல சகல நிலையில் ஆன்மாவிடத்தில் உள்ள ஆணவமாகிய இருள் மாயை கண்மங்களாகிய ஒளியால் ஆன்ம அறிவில் ஏற்படும் விளக்கத்தை திரிவுபடுத்தி மயக்க உணர்வை உண்டாக்குறது. இது சரியா தவறா? சரி தவறு மாதிரி தெரியுது, தவறு சரி மாதிரி தெரியுது. ஐயோ, முக்கியமான பாடமா இது. ஆசிரியருக்கு தான் 2 பக்கம் செலவு பண்ணியிருக்கார். இந்த உலகத்தில் எதெல்லாம் சரியோ அதை நாம் தவறாக நினைக்கின்றோம். சைவ சித்தாந்த சுடர் நேர்முக தேர்வுக்கு ஏன் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு 16 காரணம் வச்சிருக்கோம். பதி பசு பாசத்தை படிக்க நேரம் இல்லை. இதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், நான் டீச்சராக இருக்கேன், நான் அங்கே ரிப்போர்ட் எழுதுனேன், நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். உன் உயிருக்கு என்ன இருக்குன்னு நீ படிக்கலை, மற்றதை படித்து என்ன பண்ண போற? முதல் முறையாக இன்று ஒரு ஆசிரியரை ஃபெயில் பண்ணி திருப்பி அனுப்பிட்டேன். கோயம்புத்தூர்காரன். எடுத்து கொடுத்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களே டீச்சர்னு சொல்கிறாங்க. ஃபெயில் சொல்லிட்டேன். டீச்சராக இருந்து அப்படி இருக்கிறது அது எதிர்பார்ப்பு. டீச்சர்னா நல்லா படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சராக இருந்து அதுன்னா என்னன்னே தெரியல, நான் படிக்கலைன்னா நம்ம நேரம் என்ன குப்பை தொட்டி நேரமா வந்து 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு? அதுக்கு பதிலாக ஒரு நல்ல மாணவருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம், சின்சியர் மாணவர். எழுத படிக்க தெரியாதவர்கள் மற்றவங்களை படிக்க சொல்லி கேட்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக புரிய மாட்டேங்குதியா, அதை மட்டும் நான் எங்கள் வீட்டுக்காரரை படிக்க சொல்லி கேட்பேன், என் ஒய்ஃப் படித்து காமிப்பாங்க, அப்படி படித்து நல்லா பதில் சொல்கிறாங்க. நான் ஆசிரியராக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே படிக்கலை. நம்ம ஆசிரியர் நமக்கு மலேசியாவில் அது மாதிரி ஒரு அம்மையார், அவங்களும் ஆசிரியர் அவங்களும் ஆசிரியர். என்ன சொல்கிறது? அதான் ஆணவம்ன்றது. நமக்கு தெரியாததா அப்படிங்கிறது. 2 பேர் தான், மலேசியாவில் ஒரு ஃபெயில், இங்கே ஒரு ஃபெயில். 2மே டீச்சர்ஸ், ப்ரொஃபஷனில் டீச்சர்ஸ். சேம் ப்ரொஃபஷனில் சலூன் வச்சுருக்கிறவங்களாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, வயலில் வேலை செய்கிறவங்களாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, கூலி வேலை செய்கிறவங்களாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் வண்டியில் காய் தள்ளிக்கிட்டு போய் காய் 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 அப்படிங்கிறவங்க சைவ சித்தாந்த சுடர் வாங்கியிருக்கிறாங்க. காய் காய்ன்னு கத்திட்டு அவங்கெல்லாம் மாடியிலேருந்து இறங்கி வர்ற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் பாடத்தை படித்து பாஸ் பண்ணிட்டாங்க. நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றவங்க தத்துவங்கள் எத்தனை அப்படிங்கிற கேள்விக்கு கூட பதில் தெரியல. 36 அப்படி. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு இந்த சிவ தத்துவம் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது சொல்லுங்க அப்படின்னா அப்படியே பிளாங்காக இருக்கிறாங்க. அதுபோல் அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது. இது அதுபோல சகல நிலையில் இதனால
நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்றோம் அந்த வாழ்க்கையில சரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களா தோணுது. அப்புறம் பார்த்துக்கலாம். ரிட்டயர் ஆன பிறகு பார்த்துக்கலாம். பேரன பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு அப்புறமா சித்தாந்த வகுப்புல சேரலாம். அப்படி தோணுது. எனக்கும் தோணுது. அது ஏன் அப்படின்னா, இதனால அந்த திரிபு உண்டாக்குறது. மாயை, இது மாயை, இது மாயை, இது மாயைன்னு ஏன் சொல்றோம்? திரிபு உண்டாகுது. ஏன் திரிபு உண்டாகுது அப்படின்னாக்க, இந்த முக்கியமான பேராகிராஃப் இது நம்ம ரொம்ப ஆழ்ந்து படிச்சா தான் இது புரியுது. ஏன் நம்ம பாடத்துல ரொம்ப சிம்பிளா குடுத்துருக்குறோம். மாயையோட இயல்பை நம்ம சொல்லும் பொழுது, இல்லாத நிலையில்லாத பொருளை நிலையான பொருள் போல காட்டும் அப்படின்னு சிம்பிளா கொடுத்துருக்குறோம். ஆசிரியர் எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்க. சகல நிலையில் ஆன்மாவிடத்தில் உள்ள ஆணவமாகிய இருள், மாயை, கண்மம், கமா போட்டுங்க. இருள், இருளுக்கு பக்கத்துல ஒரு கமா, மாயைக்கு பக்கத்துல ஒரு கமா. இருள், மாயை, கண்மங்களாகிய ஆணவ மலமாகிய இருள், அப்படி படிக்கணும். மாயை கண்மங்களாகிய ஒளியால் ஆன்ம அறிவில் ஏற்படும் விளக்கத்தை திரிவுபடுத்தி மயக்க உணர்வை உண்டாக்குகிறது. பொருள்களின் இயல்பை தவறாக உணரச் செய்கிறது. இழிந்த பொருளை உயர்ந்த பொருள் போலவும். அடிக்கிறார் பாருங்க நெத்தியில. இழிந்த பொருளை உயர்ந்த பொருள் போல. நான் சொன்னேன் சீரகம், சோம்பு சொன்னேன். அரகுறை இருட்டுல, அறகுறை வெளிச்சத்துல, அறகுறை இருட்டுல இது அது மாதிரி தெரியுது, அது இது மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். அதுதான் இந்த உலக வாழ்க்கை. இழிந்த பொருளை உயர்ந்த பொருள் போலவும். லஞ்சம் வாங்கி, கையூட்டு வாங்கி வீட்டை பெருசா கட்டணும் அப்படிங்கிறது இழிந்த பொருளை உயர்ந்த பொருள் போல காமிக்குது அவங்களுக்கு. இப்ப சம்பாதிச்சதான் உண்டு, கிடைச்சதை சம்பாதிச்சுக்க. பஞ்சாயத்து போர்டு வார்டு மெம்பரா இருக்கிறவனே இன்னோவா கார் வச்சிருக்கிறான். நீ கவுன்சிலருங்கிற, சேர்மன்கிற, நீ 16 இன்னோவா வச்சுக்கணும். இன்னும் 4 வருஷம்தான், சீக்கிரம் சம்பாதிச்சுக்க அப்படின்னா அவன் போடாத ரோடெல்லாம் போட்ட மாதிரி எழுதி கணக்கு காமிச்சு பணம் சம்பாதிச்சிருவான். அப்படி வந்த இழிந்த கேவலமான ஒரு செயல் எப்படி காட்டுகிறது? பொருள்களின் இயல்பை தவறாக இழிந்த பொருளை உயர்ந்த பொருள் போலவும், துன்ப பொருளை இன்ப பொருள் போலவும் காட்டி சகல நிலையில் மெய்யுணர்வு தோன்றாமல் விபரீத உணர்வு தோன்றும்படி செய்கிறது. சிவத்தை அடைய வேண்டும்ங்கிற நோக்கம் இல்லாமல் சொத்தை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. செல்வாக்க சேர்க்க வேண்டும். கையிலே அறக்கட்டளையை ஏதோ ஒரு எக்ஸ் அறக்கட்டளையை துவங்கி இறை பணி செய்கின்றோம். அப்படி அதுக்குத்தான் இந்த அறக்கட்டளை பயன்படுமே தவிர, கையிலே அறக்கட்டளை 20,000 பேருக்கு நான் நிறுவனர் தெரியுமா, அப்படி கொண்டு போயிடுது. இதோட நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? அடிமையாக அடிமை பணி செய்யணுங்கிறது தான் நோக்கம். ஆனா அது 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாக 1,00,000 பேருன்னு சொன்ன உடனே ஆஹா அப்படி போயிடுது. அப்படி போன உடனே இவ்வளோ சம்பாதிச்சதும் அப்படியே மைனஸாக மாறிவிடும் நமக்கு. இழிந்த பொருளை உயர்ந்த பொருள் போலவும், துன்ப பொருளை இன்ப பொருள் போலவும், இதுக்கு ஆப்போசிட்டும் வரும். சகல நிலையில் மெய்யுணர்வு தோன்றாமல் விபரீத உணர்வு தோன்றும்படி செய்கிறது. நீங்க இதுக்கு ஆப்போசிட்டையும் வச்சுக்கோங்க. இழிந்த பொருளை உயர்ந்த பொருள் போலவும் அப்படிங்கிறத, உயர்ந்த பொருளை இழிந்த பொருள் போல தோணும். கோயிலுக்கு போகலாமான்னா இல்ல சினிமாவுக்கு போகணும் அப்படி சொல்லணும், சீரியல் பார்க்கணும் அப்படி சொல்லணும். நமச்சிவாய சொல்லு அப்படின்னா அது வெக்கமா இருக்கு நமக்கு. ஒண்ணு வேண்டாம், திருநீர் வச்சுக்கன்னு சொன்னா எவ்வளவு வெக்கமா இருக்கு பாருங்க. உயர்ந்த பொருளை இழிந்த பொருள் போல காட்டுகிறது. நெற்றியில திருநீர் வைக்கிறது ஒரு சிவனை வணங்குகின்ற ஒரு சிவபக்தைக்கும் சிவபக்தனுக்கும் என்ன ஷேம்? அதுல என்ன அசிங்கம்? ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி போட்டுக்கிறோம், ஃப்ரில் வச்சு போட்டுக்கிறோம், பட்டன் வச்சு போட்டுக்கிறோம், காலர் வச்சு போடுறோம், காலர் இல்லாம போடுறோம், அதெல்லாம் விதவிதமா போடுறோம். நெத்தியில திருநீர் வைக்கணுங்கிறது நமக்கு ஒரு இழிந்த ஒரு குணமாக தெரிகிறது. கொட்டையை போட்டிருந்தா நம்ம ஒழுங்கா இருந்தாலும் பரவாயில்ல, வேற யாராவது நம்மளை கலட்ட வச்சிடுறாங்க. ஏன்? உயர்ந்த பொருளை இழிந்த பொருள் போலவும். அதை கழட்டிட்டு கையில பிரேஸ்லெட் போட்டுக்கலாம், வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம், தங்க மோதிரம் போட்டுக்கலாம். ஆதீன குருமகா சன்னிதானங்களே தங்க மோதிரம் போடுறாங்க. அவங்ககிட்ட தீக்க வாங்குறவங்க என்ன மோதிரம் போடுவாங்க? குருமகா சன்னிதானத்துக்கு எதுக்கு தங்க மோதிரம்? இன்னொரு குருமகா சன்னிதானம் அதுல கலர் கலர் கல் வச்சு போட்டிருக்காரு. உயர்ந்த சன்னிதானம் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில்.
கலர் கலர் கல் வச்சு போட்டா அது என்ன என்ன அர்த்தம் சொல்றோம்? இப்போ வேயுறு தோழி பங்கன் தேவையில்லையா? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர் தேவையில்லையா? குருமகா சன்னிதானம் கலர் கல் வச்சு போட்டா மோதிரம் போட்டுது, தங்க மோதிரம் போட்டு. எப்படி எப்படி அந்த தீக்கை எப்படி தீக்கை ஆகும்? பற்றுக்களை அறுக்க வேண்டிய குருநாதனே பற்றோட இருக்கிறான்னா அப்புறம் எப்படி அந்த தீக்கை தீக்கையா இருக்கும்? எல்லா இடத்துலையும் மாற்றம் வரணும். ஓகே, நம்ம பாடத்துக்கு நம்ம போவோம். துன்பப் பொருளை இன்பப் பொருள் போல காமிக்கிறது. இதான் இன்பம், இதான் இன்பம், இதான் இன்பம் தருகிறது, அப்படி காமிக்கிறது. இன்பப் பொருளை துன்பப் பொருள் போல காமிக்கிறது. தினந்தோறும் திருக்கோவில் செல்லாராயில் திருக்கோவிலுக்கு போகணும், தண்ணி ஊற்றி கூட்டி விடணும், கோலம் போடணும், பூ வைக்கணும், பூவனத்தில் இருக்கிற பூக்களை பறித்து மாலை தொடுத்து இறைவனுக்கு கொடுக்கணும். இதான் நம்ம செய்ய வேண்டிய பணி. நம்ம வீட்டில் எத்தனை பெண்கள் அதை செய்கிறாங்க? எத்தனை எத்தனை இல்லங்களில் அது மாதிரி நடக்குது? எத்தனை கோவில், சிவன் கோவில் இருக்கிற ஊரில் எத்தனை பேர் காலையில் போனால் கூட்டம் கூட்டமாக அங்கே எங்கே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? ஏதாவது பேருக்கு மார்கழி மாதத்தில் 2, தை அமாவாசையில் 1, புரட்டாசி சனிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் போட்டால் போகிறோம் இருக்கும். இதான் மாயையின் இயல்பு, திரிவுபடுத்தி காண்பிக்கிறது. இந்த உதாரணத்திலிருந்து தான் நமக்கு உலகமே புரியுது. ஏன் திரிவுபடுத்தி காமிக்குதுன்னு சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்படி தான் இருள் சரியாக விலகாததுனால, பாதி வெளிச்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால இதுவா அதுவான்னு தெரியாமல் மயங்கி போயிருக்கின்றோம். ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம் இது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அறிவில் ஏற்படும் விளக்கத்தை திரிவுபடுத்தி மயக்க உணர்வை உண்டாக்குகிறது. இந்த புத்தகத்தில் மயக்கத்தை உண்டாக்குகிறதுன்னு சொல்லிட்டோம், தவறாக புரிந்து கொள்கிறதுன்னு சொல்லி நிறுத்திட்டோம். தவறாக ஏன் புரிந்து கொள்கிறது அப்படின்னா, மயக்கத்தை என்ன ஆசிரியர் என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க? மயக்க உணர்வை உண்டாக்குகிறதுங்கிற முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மயக்க உணர்வு ஏன் வந்ததுன்னா திரிபுனால வந்தது. திரிபு எதனால வந்தது? இதை அதுவாக பார்க்கறதால வருது. இதை அதுவாக ஏன் பார்த்தோம்? ஈரல் அந்த ஒளியோடைய அளவு குறைவாக இருக்கிறதுனால அப்படி இருக்கு. இவ்வாறு ஆணவம் விபரீத அறிவை தரும்போது அத்தவறான அறிவையே சரியான அறிவாக ஆன்மாவுக்கு காட்டி நிற்கும். பலர் தமக்கு தீங்கு பயக்கும். ஆசிரியர் இது முக்கியமானதுங்கிறதுனாலதான் 2 பக்கம் எழுதியிருக்கிறார். கேள்வி 3 வார்த்தை, பதில் 150 வார்த்தை எழுதியிருக்கிறாங்க பாருங்க. தவறான பழக்கத்தை அது தீங்கு தரக்கூடியது என்று தெரிந்தும் மேற்கொண்டு ஒழுகுவதை காண்கின்றோம். இது தீமை தரக்கூடிய ஒரு பழக்கம்தான். ஆனால் நமக்கு அதனால் கெடுதல் ஒன்றும் வந்து விடாது. அதனால் நாம் எவ்வளவு நன்மைகளை அடைகிறோம், எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க முடிகிறது. ஆசிரியர் யாரை மனசுல வச்சுக்கிட்டு எழுதுறாருன்னு தெரியல. நல்லா குடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டு எழுதுறாரா என்னன்னு தெரியல. எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க முடிகிறது. அது நம்மை என் செய்துவிடும். என்ன ஆயிடும்? ஒரு குவார்டர் அடிச்சா என்ன ஆயிடப்போகுது? ஃபாரின்ல எல்லாம் டெய்லி குடிக்கிறாங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தானே குடிக்கிறோம். சாயங்காலம் மட்டும் தானே குடிக்கிறோம். காலையில இருந்தா குடிக்கிறோம், சாயங்காலம் மட்டும் தானே குடிக்கிறோம், நைட்டு மட்டும் தானே குடிக்கிறோம். 24 ஹவர்ஸும் குடிச்சுக்கிட்டா இருக்கோம். அப்படிலாம் சில பேர் நியாயப்படுத்துவாங்க என்று இப்படி தமது போக்கிற்கு ஏற்றபடி தமக்கு பிடித்தமான முறையில் எண்ணிக்கொண்டு அப்பழக்கத்தை விடாமல் கை கொள்வார்கள். இவ்வாறு ஏன் ஆணவமலம் அந்த என்ன சொல்றது மயக்க உணர்வை உண்டாக்குகிறது. தவறை சரியாக புரிந்து கொள். குடிகாரன்ட்ட போய் நீ குடிக்கிறது தவறுடான்னு சொல்லுங்க, குடிக்காம இருக்கிறது தவறுடா சொல்ற. தமிழ்நாட்டில் பகுத்தறிவாளன்கிற பேர்ல சாமியை கும்பிடுறவன் முட்டாள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டான். ப்ரூஃப்னா என்ன? திருப்பி திருப்பி 50 வருஷமா ஒன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். 50 வருஷமா ஒரு பெட்டக்கழுதையை பார்த்து இது ஆண்கழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா 51வது வருஷத்துல இது ஆண்கழுதைன்னு ஆரம்பிச்சிடும் அடுத்த தலைமுறை. அப்படி அந்த ஜெனரேஷனையே தவறாக வழிநடத்தி வைத்திருக்கிறார்கள். கடவுள் உண்டுன்னு சொல்றது பிற்போக்கு சிந்தனையா, கடவுள் இல்லை என்று சொல்வது முற்போக்கு சிந்தனை. நமக்கு கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே இருந்தது இந்த சிந்தனை. இது அதுதான் முற்போக்கு சிந்தனை. சரி, பார்ப்போம் தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். காத்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு ஆணவமலம் பொருள் இயல்பை தவறாக உணரச் செய்து அதனையே சரியான அறிவு போல காட்டி நிற்பது காரணமாகவே உயிர்கள் அறிவு மயங்கி துன்பத்தை அடைகின்றன. பாலையுடைய இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார் ஆசிரியர். பாலை உடைய பாத்திரத்தின் மேல் அமர்ந்திருந்த பூனை பக்கத்து சுவரிலே ஓடிய கரப்பான் பூச்சியை பார்த்ததும் உயர்ந்ததாகிய பாலை மறந்தது.
இழிந்ததாகிய கரப்பான் மீதே அதன் நாட்டம் சென்றது. பாலை பருக விரும்பாமல் கரப்பானை தாவி பிடிக்க முயன்றது. அது தாவி பிடிக்க முயன்றதுன்னு ஆசிரியர் டீசெண்டா நிறுத்திட்டாரு. தாவி பிடிக்க முயன்றதே தவிர கரப்பானையும் பிடிக்கவில்லை, பாலும் தட்டி கீழே ஊத்தி விட்டது. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அதுதான் வேணும், அதுதான் வேணும், அதுதான் நிஜம், அதுதான் ஆனந்தம். சினிமா பார்க்கணும், அது டூர் போகணும், விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கணும், கலர் கலரா மோதிரம் போட்டுக்கணும், அது பேண்ட் போடணும், பிரேஸ்லெட் போடணும், அது 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 வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும்னு அதுவும் அடையலை, அடைய வேண்டியதையும் அடையலை, நம்மளா அடைய நினைச்சதையும் அடையலை, இறைவன் நம்ம எதை அடையணும்னு நினைச்சானோ அதையும் அடையலை. வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு. நீங்க மிகவோர் காலம் இனி இல்லை, போனதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வருகின்ற வாழ்க்கையாவது பதிப்பசு பாச உண்மையை நோக்கி செல்கின்ற வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மேடையை இறைவன் அமைத்திருக்கிறார். பயன்படுத்திக்கங்க. இவ்வாறு சகல நிலையில் விபரீத உணர்வை, மயக்க உணர்வை உண்டாக்கும் ஆணவ மலத்தின் சக்தி அதோ நியாமிகா சக்தி எனப்படும். புரியலைன்னா விட்டுருங்க. கீழ் நோக்கி செலுத்தும் சக்தி என்பது அதன் பொருள். அதன்னா கீழே, நியாமிகானா செலுத்துவது. இது தமிழில் வீழ்க்கும் ஆற்றல் எனப்படும். ஆன்மா தன்னை நோக்க விடாது தடுத்து உலக பொருள்களையே நோக்கும்படி செய்வது இவ்வாற்றலாகும். இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றல் தன்னை நோக்காமல் மற்றதை நோக்கிறது. தனக்கு இருக்கிற இறைவன் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறான், எவ்வளோ கருணைகள் செய்து. நேர்முக தேர்வில் நிறைய பேர் அதை சொல்லி அழுகிறான். ஐயா, இறைவன் இவ்வளோ செஞ்சிருக்கிறான்னு எனக்கு இப்பதான் தெரியும் ஐயா. என்னென்ன பண்ணியிருக்கிறான் ஐயா. அந்த ஆணவ மலத்தை நீக்கணும்னு அவனே முடிவு பண்ணி தானே உதவி செஞ்சிருக்கிறான். தனு கொடுத்துருக்கிறான், கருணம் கொடுத்துருக்கிறான், புவனம் கொடுத்துருக்கிறான், போகம் கொடுத்துருக்கிறான், 36 தத்துவம் கொடுத்துருக்கிறான், 60 தாத்வீகம் கொடுத்துருக்கிறான். அவன் கொடுத்ததோட பேரை கூட வரிசையா நம்மளால சொல்ல முடியல. ஆனா அவன் எதுவுமே கொடுக்கல, துன்பத்தை தான் கொடுக்குறான்னு என்னால எப்படி சொல்ல முடிஞ்சது ஐயா? 96 கொடுத்துருக்கான் ஐயா. 96 கொடுத்துருக்கானா இல்லையா? சைவ சித்தாந்த சுடர்ல இருக்கு, 96 கொடுத்துருக்கான்னு இருக்கு. 96 என்ன கொடுத்தான்னு நமக்கு தெரியுமா? இதான் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டேன். 36 இருக்கே, அது தெரியுமான்னு கேட்டேன். அது பத்தி எதுவும் தெரியல ஐயான்னு சொன்னாங்க. 96 கொடுத்துருக்காங்கிறதாவது நமக்கு தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. ஆனா எதெல்லாம் கொடுக்கலன்னு கேட்டா, எனக்கு பிள்ளை கொடுக்கல, பிள்ளைக்கு வேலை கொடுக்கல, வேலையில் இருக்கிற பிள்ளைக்கு பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்கல, காசு கொடுக்கல, அரசாங்க வேலையா கொடுக்கல, நிம்மதி கொடுக்கல, நல்ல மருமக கொடுக்கல, நல்ல மாமியா கொடுக்கல, பேரனுக்கு கொஞ்சம் காலில் ஒரு மாதிரி கருப்பா பிறந்துட்டான், பேரன் கொஞ்சம் கருப்பா பிறந்துட்டான், சிகப்பா இல்லை, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளையா பிறக்கல, இதெல்லாம் கணக்கு போட தெரியுது. 96 கொடுத்தானே, அது என்னன்னு பேரை சொல்லு அப்படின்னா அது கூட தெரியாது. அது போல அதனாலதான் இதுக்கு கீழ் நோக்கி செலுத்தும் சக்தி. கொடுத்ததை எண்ணாம கொடுக்காததையே எண்ணிக்கிட்டு இருக்குல்ல, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். அப்போ நம்ம மற்றதை பத்தி கவலைப்பட மாட்டோம். காலுக்கு நல்ல செருப்பு இல்லைன்னு சொல்லி சிவபெருமான் கடவுள்கிட்ட போய் வேண்டுவானா, நல்ல செப்பல் வேணும், இந்த பேட்டா பேரகான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், வேர்ல்டு நம்பர் 1 செப்பல் வேணும், அருமையான செப்பல் வேணும், செப்பலை நான் போட்டால் ஊரே திரும்பி பார்க்கணும், நான் நடக்க ஒரு கண்ணெல்லாம் என் செருப்பில் பட அப்படி இருக்கணும் அப்படின்னு பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்திருக்கான். அது இன்னும் நடக்கலை. அவன் அப்படிலாம் ஆசை வச்சுருக்கான், நடக்கலை. அவன் சாமிக்கு ஒரு டெட்லைன் வச்சுருக்கான், வர்ற 14ஆம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு எனக்கு அது நடக்கலை அப்படின்னா உனக்கு சக்தி இல்லாத சாமின்னு அர்த்தம், நீ வெறும் கல்லுதான்னு அர்த்தம், பகுத்தறிவாளன் சொல்கிறது கரெக்டு தான் அர்த்தம், அன்றைக்கி தான் உனக்கு லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே நீ இதை பண்ணித்தரணும். அதுக்கு என்ன தேங்காய் உடைக்கிறதுனா உடைக்கிறேன், விரதம் இருக்கிறேன், பால் காவடி எடுக்கிறேன், பன்னீர் காவடி எடுக்கிறேன், ஆனால் எனக்கு சிவராத்திரி அன்னைக்கு நல்ல செருப்பு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்திருக்கான் பெருமான்கிட்ட. சிவராத்திரின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு டேட் கொடுத்துருக்கான் அவர், வர்ற 30ஆம் தேதியோட, அதுக்கு மேலே நான் அவனை கும்பிட மாட்டேன். 30ஆம் தேதி கோயிலுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் அவன் வேணுனது கிடைக்கல, கோவிலில் போயிட்டு என்ன சாமி கொடுக்கவே இல்லை அப்படின்னு திட்டுறதுக்காக, நீயோட லாஸ்ட்டு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை,
அப்படின்னு சொல்றதுக்கு போனார். அங்க கால் இல்லாத ஒருத்தர் வந்து சாமிக்கு நன்றி சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு அறிவு விளக்கம் வந்துச்சு. அட கடவுளே, என் காலுக்கு நல்ல செருப்பு கொடுக்கலன்னு உன்னைய விட்டு பிரியறத சொல்றதுக்கு வந்தேன். கால் இல்லாதவன் காலே இல்லாதவன் சந்தோஷமா அவனை வாழ்த்தி பாடி பஞ்சபுராணம் பாடிட்டு போறான். நான் கால் வச்சுக்கிட்டு செருப்புக்காக கோச்சிக்கிட்டேனே, இனிமே எனக்கு செருப்பு, நான் கேட்ட செருப்பு எனக்கு வேண்டாம், இந்த காலையாவது எனக்கு கொடுத்துருக்கிறியே, எனக்கு சந்தோஷம்ப்பா, இது போதும் அப்படின்னு காலுக்கு செருப்பு இல்லை, காலுக்கு செருப்பு இல்லைன்னு சொல்லாம கால் கொடுத்துருக்கானே அப்படிங்கிறது அறிவு அவனுக்கு அன்னைக்கு தான் அந்த ஞானம் பிறந்திருக்கு. ஆன்மா தன்னை நோக்க விடாது தடுத்து உலகப் பொருள்களையே நோக்கும்படி செய்வது இவ்வாற்றலாகும். இது இயல்பு. இவ்வியல்பு ஆணவத்திற்கு பொது இயல்பு எனப்படும் தடத்த இலக்கணம் ஆகும். ஆணவத்தோடைய சொரூப இலக்கணம்லாம் படித்து முடிச்சிட்டோம். அது இருள், அது மூலம், அதெல்லாம் சொரூப இலக்கணங்கள். தடத்த இலக்கணத்தில் எப்படி செயல்படுது அப்படின்னா, அதில் ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறாரு? ஆன்மா, லாஸ்ட் பேராகிராஃப் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆன்மா தன்னை நோக்க விடாது தடுத்து உலக பொருள்களையே நோக்கும்படி செய்வது இந்த ஆற்றலாகும். அடுத்து ஆணவ மலத்தின் உண்மை இயல்பு. ஆணவ மலத்தின் உண்மை இயல்பு யாது? அஞ்ஞானத்தை, அதாவது அறியாமையை செய்வதே ஆணவ மலத்தின் தன் இயல்பு அல்லது உண்மை இயல்பு ஆகும். உயிர்களின் முதல் நிலையாகிய கேவல நிலையில் மாயை கண்மங்களின் செயல்பாடு இன்மையால் ஆணவ மலம் தான் தனித்திய நின்று மறைத்தல் தொழிலை தடையின்றி செய்யும். அது கண்ணை மறைக்கின்ற இருள் போல ஆன்மாக்களின் அறிவு, இச்சை, செயல். அறிவு, இச்சைக்கு ஒரு கமா போட்டுக்கோங்க. அறிவு கமா இச்சை கமா அப்படி போட்டுங்க. அறிவு, இச்சை, செயல் என மூன்றினையும் ஒரு சிறிதும் நிகழ ஒட்டாது தடுத்து ஆன்மா என்பதொரு பொருள் உண்டு என்பதே தோன்றாதபடி அவைகளை சடம் போல ஆக்கி அறியாமையுட்படுத்தி அறியாமையே வடிவாக செய்யும். இங்கனம் ஆணவத்தின் சக்தி ஆன்மாவின் அறிவை முழுவதுமாக மறைத்து பேரறியாமையை தரும்போது ஆவாரக சக்தி என கூறப்படும். ஆவாரகம் ஏறலன்னா விட்டுருங்க. ஆவாரகம் மறைத்தலை செய்வது இதுவே ஆணவத்தின் சொரூப நிலை அல்லது இயற்கை நிலை ஆகும். அறிவு, இச்சை, செயல். அறிவு, இச்சை, செயல். இச்சா கிரியா ஞானம். அறிவு, இச்சை, செயல்னா நமக்கு புரியாது. இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னா நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க நம்மளை. அறிவு, இச்சை, செயல் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கல. ஆக இந்த இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி இதெல்லாம் எப்போ நம்ம தோன்றுறதுன்னு பார்த்துருக்கோம். நமக்கு உடல்ல மூன்றாவது உடல், குண உடல் ஃபார்ம் ஆகும் பொழுதுதான் இந்த சக்திகள் எல்லாம் வெளிப்பட்டு தோன்றுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இறைவன் அறிவு, இச்சை, செயல்லாம் அடங்கி இருந்தப்போ இந்த மாயை சேர்க்கும் பொழுது, உடல் பாடம் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், 8வது அழகுன்னு நினைக்கிறேன். அந்த உடலை சேர்க்கும் பொழுது என்ன சேர்க்கிறாரு? பஞ்ச கஞ்சுகத்தை சேர்க்கிறாரு. பஞ்ச கஞ்சுகத்தை சேர்த்த உடனே உயிருக்கு அறிவு, இச்சை, கலையை சேர்க்கிறாரு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த கலையை சேர்த்த உடனேயே உயிர்களுக்கு அந்த இச்சா, கிரியா, ஞான சக்திகளெல்லாம் வந்து புருடன் ஆயிடுது. இதுல இருந்தே நமக்கு தெரியுது, இந்த மாயையை சேர்த்ததுனால தான் உயிருக்கு இச்சா, கிரியா, ஞானம் எல்லாம் இருக்கிறதே வெளிப்பட்டுச்சு. அப்போ மறைஞ்சு கிடந்த ஒன்றை இந்த மாயையை சேர்த்ததுனால இப்போ உயிருக்கு தெளிவு வந்திருக்குது அப்படின்னா மாயை ஒரு விளக்கு போன்றது தான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். இது அடுத்தது ஆணவ மலம் நீங்குதல் என்பதன் பொருள் என்ன? 152வது கேள்வி. ஆன்மாவை போல அதனை பற்றியுள்ள ஆணவ மலமும் வியாபக பொருள். இது அதான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆதலால் ஆணவம் இடம் பெயர்ந்து ஆன்மாவை விட்டு நீங்கி செல்லுதல் என்பது நடவாது. நான் சொன்ன உதாரணம் முன்னாடி சொன்னேன். பெட்ஷீட் மாதிரி இருந்தா அது இறைவனோட வியாபகம், அது உள்ள ஒரு டவல் மாதிரி இருக்கிறது உயிருடைய வியாபகம், அந்த டவல் மேல ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்கிறது ஆணவ மலத்தோட வியாபகம்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதுதான் ஆசிரியர் சொல்றாரு இங்க. ஆன்மாவை போல அதனை பற்றியுள்ள ஆணவ மலமும் வியாபகம்தான். ஆதலால் ஆணவம் இடம் பெயர்ந்து ஆன்மாவை விட்டு நீங்கி செல்லுதல் என்பது நடவாது. ஆகவே அது எக்காலத்தும் ஆன்மாவோடு கூடியே இருக்கும் என்றுதான் கொள்ள வேண்டியுள்ளது. அவ்வாறாயின் ஆணவ மலம் ஆன்மாவை விட்டு நீங்குதல் எப்படி? ஆணவ மலம் நீங்கினாதான் நம்ம இறைவனை அடையலாம்னு சொல்றோமே, அது எப்படி நீங்கும் அப்படின்னு கேட்கிறார். ஆணவ மலம் நீங்குதல் என்பது அது ஆன்மாவை விட்டு இடம்பெயர்ந்து நீங்கி செல்லுதல் அன்று,
அதன் சக்தி கெடுதலே ஆகும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மல பரிபாகம் என்பது மலம் விலகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை, மலத்தின் சக்தி குறைஞ்சிருக்கு. மலம் இன்னும் ஃபுல்லாக கூட இருக்கலாம், அது பவர் இல்லாமல் இருக்கு. பவர் இல்லாமல் இருக்கிறது தான் மல பரிபாகம்னு சொல்கிறோம். சக்தி கெடுதல், மலத்தின் சக்தி கெடுதல், அதுதான் பரிபாகம். சக்தி கெடுதல் என்றால் சக்தி அறவே இல்லாது அழிந்தொழிதல் அன்று, அதுவும் ஜீரோ ஆயிடும்னு சொல்ல முடியாது. சக்தி என்பது பொருளின் குணம். ஆதலால் ஆணவத்தின் குணமாகிய சக்தி அழியுமாயின் ஆணவமாகிய பொருளும் அழிந்துவிடும். ஏற்கனவே படிச்சிருக்கோம். குணம் குணி. குணி என்றால் குணம் கொண்டிருக்கும், குணம் இருக்கணும்னா குணி இருக்கும். இது ஏதாவது ஒன்று அழிஞ்சுதுன்னா இன்னொன்னும் அழிஞ்சிரும். அதனால அப்படி அழிதலாக நம்ம கொள்ள முடியாது. அதுபோல இந்த ஆணவத்தினுடைய இயல்பு, இந்த என்ன சொல்றது, ஆணவம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆணவம் ஒரு பொருள்னு சொல்லியிருக்கோம். முப்பொருள் வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க எங்கே சுற்றி வந்தாலும் இந்த சைவ சித்தாந்தத்துல எல்லா வார்த்தைகளுக்கும் திரும்ப திரும்ப நமக்கு தெளிவும் விளக்கமும் வந்துகிட்டே இருக்கும். முப்பொருள் உண்மை, முப்பொருள் உண்மை, முப்பொருள் உண்மை சொல்லி ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். பொருள் அது எது எதெல்லாம் முப்பொருள்? பதி, பசு, பாசம் படிச்சிருக்கோம். இப்போ பதிங்கிறது ஒரு பொருளா? ஆமா. பசுங்கிறது பசுக்கள் பொருளா? ஆமா பொருள். பாசம்ங்கிறது ஒரு பொருளா? ஆமா பொருள். ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு குணி என்று பெயர். குழப்பமா இருந்தா விட்டுருங்க. ஒரு பொருள்னு சொன்னாலே அதுக்கு ஒரு குணம் உண்டுன்னு அர்த்தம். குணி தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. குணியை சொன்னோம்னா அப்புறம் எது குணி எது குணம், இது ஒரு குணத்திற்கும் ஒரு குணி உண்டு அப்படி சொல்லிட்டு குழப்பிடுவோம். அதனால எது நமக்கு ரொம்ப அதிகமான ஆராய்ச்சிகள் நமக்கு அதில் தேவையில்லை. ஏன்னா வார்த்தை ஜாலங்கள் நிறைய இருக்கும், சப்ஜெக்டை மறந்துடும். கடைசியா நான் இப்போ சொல்றேன், உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். முப்பொருள்னு சொல்றோம். பதி, பசு, பாசம் இதெல்லாம் பொருள். அதனாலதான் அதை முப்பொருள்னு சொல்றோம். நான் முக்கொருள்னு சொல்லியிருக்கலாம். அதை பொருள்னே சொல்லாம முப்பு அனாதின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் முப்பொருள்னு சொல்றோம்? அது ஒரு பொருள்னு சொல்றோம். அப்போ பொருள் என்றால் அதற்கு குணம் உண்டு. குணம் இல்லை என்றால் பொருள் இல்லை. குணத்தை நீக்கிவிட்டோம் என்றால் பொருளையும் நீக்கிவிட்டோம் என்று பெயர். ஆகையால் ஆணவ மலம் முற்றிலும் விலகிவிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. முற்றிலும் விலகிடுச்சு அப்படின்னா ஆணவ மலம் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது ஆணவ மலம் எக்காலத்தும் அழியாது. ஏன்னா அது தோற்றம் இல்லாதது. தோற்றம் இல்லாததுக்கு அழிவும் கிடையாது. அதனால நீங்க எந்த கேஜை போட்டு பார்த்தாலும், எந்த அளவுகோலில் நிறுத்தி பார்த்தாலும், நீங்க கால்குலேட் பண்ணி வெயிட் கண்டுபிடிச்சாலும், வேயிங் ஸ்கேல்ல நிற்க வச்சு பார்த்தாலும், தூக்கி பார்த்து 10 கிலோ இருக்குன்னு சொன்னாலும், எப்படி சொன்னாலும் இந்த சமயத்துடைய கொள்கைகள் கோட்பாடுகள் தெளிவாக விளக்கப்படும். அதுல இது ஒரு இடம். இது ஆணவ மலம் நீங்குதல் என்பது அது ஆன்மாவை விட்டு இடம் பெயர்ந்து நீங்கி செல்லுதல் அன்று, அதன் சக்தி கெடுதலே ஆகும். சக்தி கெடுதல் என்றால் சக்தி அறவே இல்லாது அழிந்தொழிதல் அன்று. சக்தி என்பது பொருளின் குணம். ஆதலால் ஆணவத்தின் குணமாகிய சக்தி அழியுமாயின் ஆணவமாகிய பொருளும் அழிந்துவிடும் என்று கொள்ள நேரிடும். என்றுமுள்ள நித்த பொருளாகிய என்றுமுள்ள நித்த பொருள்னா என்ன? அனாதி பொருள், சத்து பொருள். என்றும் உள்ள நித்த பொருள்னா சத்து பொருள். சத்து சித்து ஆனந்தம்னு சொல்றமே. நித்த பொருளாகிய ஆணவத்திற்கு அழிவு கூறுதல் பொருந்தாது. சக்தி கெடுதல் என்பதற்கு செயலிழந்து நிற்றல் என்பதுதான் பொருள். முத்தி நிலையில் ஆன்ம அறிவில் முற்பட்டு நிற்கும் பேராற்றல் ஆகிய திருவருட்சக்தியின் முன் ஆணவ மலத்தின் சக்தி செயலிழந்து மடங்கி கிடப்பதாகும். சூரியனது பேரொளியின் முன்னர் இருள் தலைகெடாது அடங்கி கிடத்தல் போன்றது இது. அங்கனம் ஆணவ மலத்தின் சக்தி செயலற்று நிற்குமிடத்து ஆணவ மலம் இருந்தும் இல்லைதானே. அதைத்தான் ஆணவ மலம் நீங்கிற்று என நூல்கள் கூறுகின்றன. ஆணவ மலம் அது நீங்கள, சக்தி ஒளி பட்டிருக்குது. அதனால இருக்கிற ஆணவ மலம் இருளாக செயல்படாமல் இருக்குது. அதனால இது ஆணவம் அழிஞ்சிருச்சு. இப்ப சிவபெருமான் ஆணவ மலத்தை அழிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? சிவபெருமான ஆணவ மலத்தை சிவபெருமானால ஒன்றும் பண்ண முடியாது. பேர் தான் தன்வயத்து. இந்த உலகத்துல இருந்து ஆணவ மலத்தை முழுவதும் நீக்கிடுவாரா? நிச்சயமா அவரால் நீக்க முடியாது. எப்படி இப்படி சொல்றேன்? நிச்சயமா நீ சிவபெருமானால நீக்க முடியாதுன்னு கைலை துரைசாமிக்கு என்ன தெரியும்? கைலை துரைசாமிக்கு சிவபெருமானை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை. சர்க்காரியவாதம் தெரியும். சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? இல்ல, உள்ளது அழியாது சொல்லுது. எது உள்ளது? பதி, பசு, பாசம் மூன்றும் உள்ளது, உள்பொருள். அதனால அழியாது. சிவபெருமான் இல்லை, அவங்க தாத்தா வந்தாலும் அதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன்.
எப்படி சொல்றேன்? சர்க்காரியவாதம் இருக்கு, சிவபெருமான் அதை மீறமாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில நான் அதை சொல்றேன். சக்தி கெடுதல் என்பதற்கு செயலிழந்து நிற்றல் என்பதுதான் பொருள். முத்தி நிலையில் ஆன்ம அறிவில் முற்பட்டு நிற்கும் பேராற்றல் ஆகிய திருவருள். முத்தி நிலையில பேராற்றல் பேரருள் நிறைந்து இருக்கிறதுனால இந்த ஆணவ மலத்தோட எஃபெக்ட் வெளியில தெரியாம இருக்கு. சில இடங்கள்ல எல்லாம் ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி நார்மலா ஊர்ல தாதா மாதிரி பண்ணிட்டு இருப்பான், இன்னொரு பெரிய ஆள் வந்துட்டா இவன் கொஞ்சம் அடக்கி வாசிப்பான். அப்படி அது அடக்கி தான் வாசிக்குதே தவிர அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கனம் ஆணவ மலத்தின் சக்தி செயலற்று நிற்கும் இடத்து ஆணவ மலம் இருந்தும் இல்லைன்னு தானே கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப சிறப்பாக ஆணவ மலத்தை பற்றி விரிவாக காமிச்சிருக்கார் ஆசிரியர். இப்போ அடுத்ததாக கண்மத்துக்கு வந்திருக்கார். கண்மத்தை சொல்லிவிட்டு அப்புறம் தான் மாயைக்கு போவாருன்னு நினைக்கிறேன். சரி, கண்மத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். கண்மம் அல்லது வினை என்பது உண்டு என்பதை எவ்வாறு அறிவது? தோன்றி அழிவன யாவும் காரியங்கள் என்பதை முன்னே கூறியுள்ளோம். தோற்றம் உள்ளது, அழிகிறது அப்படின்னா அது ஒரு காரிய பொருள் அப்படிங்கிறத முன்னாடியே படிச்சிருக்கோம். நாம் நுகரும் இன்பங்களுக்கும் துன்பங்களும் நம்மோடு என்றும் இருப்பவை அல்ல. எப்படி சொல்றோம்? நம்மளுடைய இன்பம் பேரின்பமா, சச்சிதானந்தமா? இல்ல. ஏன் இன்பமா இருந்தோம், நேற்று இருந்தோம், இப்போ இல்லை. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே நேற்று ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாரும் வாழ்த்து போடுறதும் பதில் போடுறதும், அப்புறமா சாயங்காலம் கேக் வெட்டுறதும், அப்புறம் சினிமாவுக்கு போகிறதும், ஹோட்டலில் போய் சாப்பிட்றதும், கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதும், ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதும், அடா 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 நேற்று போட்டு ஆட்டம் இருக்கே, நேற்று அடைஞ்ச சந்தோஷம் இருக்கே. எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஹால் புக் பண்ணியிருந்தோம், எல்லாருக்கும் 16 வகை உணவு கொடுத்தோம், அது இது. இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னா திரும்ப பழைய குருடி கதவை திரடின்னு ஆயிடுச்சு. அவன் வேலைக்கு போயிட்டான், நம்ம திரும்ப அழுதுகிட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ எங்கே போச்சு ஹாப்பி பர்த்டே? தேதி மாறி போச்சு. அதனால ஏன் இன்னைக்கு வந்து எல்லாரும் அது மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க? அது நேற்று தான் இவருக்கு ஹாப்பி பர்த்டே, இன்னைக்கு இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ ஹாப்பி பர்த்டே கூட நமக்கு ஒரு நாள் கூத்து தானே. ஒரு நாள் கூத்துக்கு மீசையை எடுத்தான்னு ஏதோ ஒரு பழமொழி இருக்கு. ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறதுல ஹாப்பி கூட நிலையில்லாததா இருக்கு. அப்படிங்கிறது தோன்றி அழிவன யாவும் காரியங்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அடிக்கடி இதை நம்ம திருப்பி ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். தோன்றி அழிவன யாவும் காரியங்கள், தோன்றி அழிவன யாவும் காரியங்கள், தோன்றி அழிவன யாரும் காரியங்கள். காரியங்கள்ங்கிற வார்த்தையை குறிச்சுக்கங்க, எஃபெக்ட். அப்போ எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, மண்பானைன்னு ஒன்று இருக்குன்னா மண்ணுன்னு ஒன்று இருக்கு, புகை வருது அப்படின்னா நெருப்புன்னு ஒன்று இருக்கு. இதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிற சர்க்காரியவாதம். அது காரியங்கள்னு ஒன்று நடக்குது அப்படின்னா காரணம் என்று ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் நுகரும் இன்பங்களும் துன்பங்களும் நம்மோடு என்றும் இருப்பவை அல்ல, அதனால கவலைப்படாதீங்க. அவை ஒரு காலத்தில் வந்து மற்றொரு காலத்தில் நீங்கி விடுகின்றன. நம்ம பார்க்காத துன்பமா, நம்ம பார்க்காத இன்பமா? இன்னைக்கு எப்படி இருக்கோம்? இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், நாளைக்கு மாதிரி தான் இருப்போம், இன்னைக்கு மாதிரி இருக்க முடியாது. சேஞ்ச் இஸ் அ சேஞ்ச்லெஸ் லா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. மாற்றம் என்பதே மாறாத விதி. மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். நான் இன்னைக்கு எடுக்கிற வகுப்பு, நாளைக்கு எடுக்கிற வகுப்பு மாற்றம் இருக்கும். இதே பாடம், இதே ஆசிரியர், இதே நூல், ஆனால் உதாரணம் வேறையா இருக்கும், சொல்ற முறை வேறையா இருக்கும். அதே மாணவர். இப்போ நிறைய பேட்ச் 1ல் அம்மா பொன்னம்மாளம்மா இருக்காங்க, சௌந்தர்யா, சண்முக வடிவு. பேட்ச் 1 சைவ சித்தாந்த சுடர் மாணவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு முறையும் ஐயா நீங்க ஒரு தடவையும் எங்களுக்கு நடத்தினதை விட இப்போ எப்படி நடத்திருக்கிறீங்க அப்படின்னு வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு காரிய பொருள். இப்போ காரண பொருள்ங்கிறது வேற இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாம் இவ்வாறு தோன்றி பின் நீங்கி ஒழிகின்ற இன்ப துன்பங்கள் யாவும் காரியங்களே ஆகும். காரியம் எதுவாயினும் அதற்கு காரணம் ஒன்று இருத்தல் வேண்டும். காரணமில்லையேல் காரியம் நிகழாது. அம்முறையில் உயிர்களுக்கு வரும் இன்பமும் துன்பமும் காரியங்கள் ஆதலின் அவற்றிற்கு காரணம் இருத்தல் இன்றியமையாதது. அக்காரணமே கண்மம் அல்லது வினை என்று சொல்லப்படுகிறது. எப்படி 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 நிறுவுறாங்க பாரு. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கானே அவனுக்கிட்ட விதின்னு ஒன்று இருக்குடா, பிறவின்னு ஒன்று இருக்குடா அப்படின்னு அவனுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கல. அவனுக்கு நம்ம சொல்லி இது வரைக்கும் புரிய வைக்கல. இந்த பாடத்தை படிக்கல, அதனால அவன் வச்சதுதான் சட்டமா இருக்கு. அவனுக்கு அறிவு இல்லைங்கிறத அவனுக்கு நம்ம விளக்க வேண்டும். எப்படி விளக்குறாரு ஆசிரியர் பாருங்க. தம்பி, சந்தோஷமா இருந்த, துன்பமா இருந்த, சந்தோஷமா இருக்கிற, துன்பமா இருக்கிற. உன் சந்தோஷம் நிலையானதா? இல்லை. துன்பம் நிலையானதா? அதுவும் இல்லை.
ஆக உன்னுடைய வாழ்க்கையில நேத்து என்ன நடந்ததோ, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கோ, நாளைக்கு என்ன நடக்க போதோ, அது எல்லாமே மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. மாறி மாறி நடக்கிறதெல்லாம் காரிய பொருள். காரியம் அப்படின்னு சொன்னா காரணம்னு ஒண்ணு இருக்க வேண்டும். புகையுதுன்னு சொன்னா நெருப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அப்ப காரணம் என்னவாக இருக்கும்? முதல்ல காரணம் இருக்கணுங்கிறத நீ தெரிஞ்சுக்க. நெருப்பு இல்லாம புகையாதுன்னு உன் பாட்டி சொன்னான்னு சொல்ற, அப்புறம் பகுத்தறிவாளன் எப்படிடா சொல்ற நீ? உங்க உங்க பாட்டி தான் ரியல் பகுத்தறிவாளி. நெருப்பு இல்லாம புகையாதுரா கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. காரியம் என்றால் காரணம் இருக்கும், காரணம் காரியம் ஆகும், ஒரு காலத்துல ஆகும். இன்னைக்கு நம்ம விதைக்கிற விதைகள் 10,000 சுடரை நம்ம உருவாக்கல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 10,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கல, 10 கோடி பேருக்கு கொடுத்துருக்கோம். எப்படி இந்த 10,000 பேரும் 10 கோடி பேருக்கு கொடுக்கும். ஒரு ஒரு நான் ஐயா கந்தசாமி ஐயா கிட்ட படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள்ல நான் ஒரு துரும்பு. ஒரே ஒரு சீரியல் நம்பர், என்னுடைய நம்பர் திருவாவடுதுறை ஆதீனத்துல என்னுடைய நம்பர், ஐயா நம்பர் போட்டிருக்காங்களான்னு தெரியல. அடாடா நம்பர் இதுல இல்லையே. ஓகே, வெறும் கையெழுத்து தான் போட்டிருக்காங்க. வேற ஒரு நூல்ல என்னுடைய நம்பர் இருக்கு, 12,500ன்னு நினைக்கிறேன், சென்னை மையத்துல. இப்ப அது 1.5 லட்சம் 2 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு எஸ்எஸ் நம்பர் உடைய நான் இன்று 10,000 பேரை உருவாக்குகிறேன் என்றால் என்கிட்ட படிச்சிருக்கிற 10,000 பேரும் ஒருத்தரும் 10,000 பேரை உருவாக்குனா எவ்வளவு ஆச்சு பாருங்க. 10,000 × 10,000 எவ்வளவு? 10,000 × 10,000 10 லட்சம், 1 கோடி ஆயிடுச்சு. நீங்களாம் விலகுன உடனே இப்போ நெட்வொர்க் சரியாயிடுச்சு. ஓகே ஓகே. சண்முக வடிவு டைம் ஆயிடுச்சுமா, டைம் ஆயிடுச்சு. மற்றவங்களும் விலகிக் கொள்ளலாம். வகுப்பை நம்ம இதோட நிறைவு செய்வோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே நம்ம தொடர்ந்து இருந்தாலும் ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம்.